வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நாம கேட்க போற கதை ஆர்கே சார் அவர்கள் எழுதிய ஜெயிப்பது நிஜம். இது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் நாவல். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. ஜே என்றான் விவேக் கையில் இருந்த ரிசீவரை வைத்தபடி. ராத்திரி மணி 10. டெல்லி குளிருக்கு இதமாக கம்பளிக்குள் புகுந்து கொண்டு ஸ்டார் டிவியில் ஃபேஷன் ஷோ பார்த்து கொண்டு இருந்த ரூபலா விவேக்கை ஏறிட்டாள். இப்போ எதுக்காக ஜே போட்டீங்க? விவேக் ரூபலா பக்கத்தில் வந்து அவளை நெருக்கி கொண்டு உட்கார்ந்தான். நாம டெல்லிக்கு வந்து இப்போ எத்தனை நாளாச்சு? இன்னைக்கு சரியா 1 வாரம். நான் எதுக்காக டெல்லி வந்தேன்? நேஷனல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் உங்களை உடனே வர சொல்லி கான்ஃபிடென்ஷியல் லெட்டர் போட்டாங்க. வெந்நீரை காலில் கொட்டிக்கிட்ட மாதிரி உடனே அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி டெல்லி வந்தோம். வந்து 1 வாரம் ஆகியும் நேஷனல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் உங்களை கண்டுக்கல. இந்த ஸ்டார் ஹோட்டலில் தங்கி கவர்மெண்ட் பணத்தை பாழ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நிமிஷம் வரை. கவலைப்படாத ரூபி, நேஷனல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து தான் ஃபோன் வந்தது. 10 நிமிஷம் கழிச்சு சேர்மன் எனக்கு ஃபோன் பண்ணுவாராம். ஃபோனுக்கு பக்கத்துலேயே இருக்க சொல்லியிருக்காங்க. வந்து 1 வாரத்துக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு தோணி இருக்கு. விவேக் அவளுடைய தோலை தட்டினான். ரூபி, நேஷனல் செக்யூரிட்டி ஃபோர்ஸுங்கிறது ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸோ ஒரு முனிசிபல் கட்டிடமோ இல்லை. இந்த தேசத்தோட பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது. அதுக்குள்ள எத்தனையோ அந்தரகங்கள் சூட்சமங்கள் இருக்கு. யாரை எந்த நேரத்தில் காண்டாக்ட் பண்ணணும்னு அங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியும். உங்களை எதுக்காக கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? புரியலையே. 1 வாரமா இந்த கேள்வி தானே மண்டையை போட்டு குறைஞ்சிட்ருக்கு. எனக்கு தோணுறத சொல்லட்டுமா? சொல்லு. தேச தலைவர்களை யாருடைய உயிருக்காவது ஆபத்து ஏற்பட்டிருக்கும். அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்றதுக்காக உங்களை கூப்பிட்டுருக்காங்க. எனக்கு அப்படி தோணலை. இது ஏதோ வேற விவகாரம். நீ சொல்ற மாதிரி தலைவர்களோட உயிருக்கு ஆபத்து என்ற விவகாரமாக இருந்தா டெல்லிக்கு வந்து சேர்ந்த என்ன 1 வாரம் காக்க வைக்க மாட்டாங்க. உடனடியாக கூப்பிட்டு பேசுவாங்க. நேஷனல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சேர்மன் பேர் என்ன? பிரதாப் சாட்டர்ஜி. தேசத்தோட பாதுகாப்பு சங்கதிகள் பூராவும் இவருக்கு அத்துப்படி. விவேக் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே டெலிஃபோன் மறுபடியும் கனைத்து கூப்பிட்டுது. 2:08 எழுந்து போய் ரிசீவரை எடுத்தான் விவேக். மறுமுனையில் பிரதாப் சாட்டர்ஜி கண்ணீரண்ட குரலில் தெளிவான ஆங்கிலத்தில் பேசினார். மன்னிக்க வேண்டும் மிஸ்டர் விவேக், நீங்கள் டெல்லி வந்து 1 வார காலமாகியும் உங்களை தொடர்பு கொள்ள முடியல. காரணம், குறுக்கிட்டு விட்ட சில அரசாங்க பணிகள். அந்த பணிகளை முடிப்பதற்காக ஜம்மு ஸ்ரீநகர் வரை செல்ல வேண்டி வந்துவிட்டது. விவேக் சிரித்தான். பரவாயில்ல சார், உங்கள் பணியின் பலு எனக்கு தெரியும். காரணம் இல்லாமல் என்னை காக்க வைக்க மாட்டீர்கள் என்பதும் எனக்கு தெரியும். இப்பொழுது நீங்கள் ஓய்வாகத்தானே இருக்கிறீர்கள்? ஆமாம். NS ஃபோர்ஸ் அலுவலகத்துக்கு உடனடியாக புறப்பட்டு வாருங்கள். 1 மணி நேரமாவது உங்களோட பேச வேண்டியிருக்கிறது. டெல்லி போலீஸ் உங்களுக்கு கார் கொடுத்திருக்கார்கள் அல்லவா? ஆமாம். உடனே புறப்பட்டு வாருங்கள். அடுத்த அரை மணி நேரத்திற்குள் உங்களை எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாய். நீங்க இங்க என்னை பார்க்க வருவது உங்கள் மனைவி தவிர வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம். நிச்சயமா தெரியாது. காத்திருக்கிறேன், வாருங்கள். மறுமுனையில் ரிசீவர் வைக்கப்பட்டுவிட விவேக்கும் ரிசீவரை வைத்துவிட்டு ரூபலாவிடம் திரும்பினான். ரூபி, டேக் கேர். நான் சேர்மனை மீட் பண்ணிட்டு வந்துடுறேன். எவ்வளோ நேரமாகும்? எப்படியும் 2 மணி நேரம் ஆயிடும். விவேக் சொல்லிக்கொண்டே ஹேங்கரில் இருந்த ஓவர் கோட்டை எடுத்து மாட்டிக்கொண்டு அறையில் நின்று வெளிப்பட்டான். கார் சாவியை எடுத்துக்கிட்டீங்களா? ரூபலாவின் குரல் முதுகுக்கு பின்னால் கேட்க விவேக் திரும்பி பார்த்து சிரித்தான். ஆட்காட்டி விரலில் சாவி சுழன்றது. விவேக் லிஃப்டில் பயணித்து ஹோட்டலின் ரிசப்ஷனுக்கு வந்தான். கவுண்டரில் இருந்த பெண் 1 வார சிநேகிதத்தில் ஒரு புன்னகையை விநியோகம் செய்தாள். விவேக் பதிலுக்கு புன்னகித்துவிட்டு வெளியே வந்து பார்க்கிங்கில் நின்று பனியில் நனைந்து கொண்டிருந்த காண்டசா காருக்குள் நுழைந்தான். இன்ஜினை உசுப்பி கேரை மாற்றி சைலன்சரில் நீல நிறமாய் புகைத்தல பனி பெய்து ஈரமாக்கியிருந்த ரோட்டுக்கு வந்தான். மின்சாரத்தை சாப்பிட்டு கொண்டிருந்த டெல்லி கார்ப்பரேஷனின் மெர்க்குரி விளக்குகள் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் வெளிச்ச உருண்டைகளாய் தெரிந்தன. விவேக் காரை 60இல் விரட்டினான். பார்வை சாலையின் மையத்தில் இருந்தாலும்
மனசுக்குள் யோசனை திவலைகள் அலைந்தன. நேஷனல் செக்யூரிட்டி ஃபோர்ஸின் சேர்மன் பிரதாப் சாட்டர்ஜி எதற்காக என்னை கூப்பிட்டிருப்பார்? NSF சேர்மன் அழைப்பு விடுப்பது வெகு அபூர்வம். கடந்த 10 வருஷ காலத்தில் ஒரே ஒரு முறை மட்டும் கூப்பிட்டு இருக்கிறார். அதுவும் செமினாரில் கலந்து கொள்ள. இப்படி பர்சனலாய் அழைத்தது இதுதான் முதல் தடவை. என்ன அவசியம் நேர்ந்திருக்கும்? எனக்காக அங்கே என்ன பொறுப்பு காத்திருக்கிறது? விவேக் யோசிப்பில் நிமிஷங்களை செலவழித்துக் கொண்டிருந்த பொழுதே கார் டெல்லியின் அவுட்டரை தொட்டது. இப்பொழுது இருட்டு மெஜாரிட்டி ஓட்டுகளை பெற்றிருக்க வெளிச்சம் டெபாசிட் எழுந்திருந்தது. டிஸ்பென்ஸ் காலனிக்கு போகும் சாலை அது. தாரை தொட்டு கோடு இழுத்த மாதிரி ரோடு. ரோட்டின் 2 பக்கங்களிலும் பனியில் நனையும் சில்வர் ஓக் மரங்கள். காரின் முன்புற கண்ணாடி வழியே இருட்டான மேற்கு திசை வானமும், அந்த வானத்தில் ஒரு பொத்தல் விழுந்த மாதிரியான தினசில் உடைந்த நிலாவும் உதிரியாய் சில நட்சத்திரங்களும் தெரிந்தன. விவேக் வலது கையால் காரின் ஸ்டியரிங்கை கையாண்டு கொண்டே இடது கையால் அணிந்திருந்த ஓவர்கோட்டின் பாக்கெட்டை தொட்டு பார்த்துக்கொள்ள அதில் குடித்தனம் வைத்திருந்த பிஸ்டல் கடினமாய் இடறியது. பனிவழுக்கும் ரோட்டில் 15 நிமிஷ பயணம். கார் நேஷனல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வளாக எல்லையை தொட்டது. எல்லையின் ஆரம்பத்திலேயே செக்யூரிட்டி செக் போஸ்ட் சிவப்பு விளக்குகளோடு காத்திருந்தது. ரோட்டின் குறுக்கே வெள்ளை பெயிண்டும் சிவப்பு பெயிண்டும் மாறி மாறி அடிக்கப்பட்ட கனமான இரும்பு குழாய் நீண்டிருந்தது. விவேக் காரை நிறுத்தினான். பூட் சத்தங்கள் காரை சூழ்ந்தன. இரும்பு கவசம் அணிந்த தலையோடு ஒரு மீசை முகம் குனிந்தது. யார்? விவேக், மெட்ராஸ் கிரைம் பிரான்ச். சேர்மனை பார்க்க போகிறீர்களா? ஆமாம். உங்கள் அடையாள அட்டையை காட்டுங்கள். விவேக் காட்டினான். அட்டையின் மேல் டார்ச் அடித்து அதில் ஒட்டியிருந்த புகைப்படத்தை பார்த்துவிட்டு விவேக்கின் முகத்திலும் டார்ச்சை அடித்தார்கள். ஒருவன் கத்தினான், அவரை போக விடுங்கள். அவன் கத்திய அடுத்த வினாடியே ரோட்டின் குறுக்கே நீண்டிருந்த இரும்பு குழாய் வானத்தை நோக்கி மெதுவாய் உயர்ந்தது. விவேக் காரை உள்ளே செலுத்தினான். காம்பவுண்ட் சுவர் கூடவே வந்தது. தொலைவில் NSF கட்டிடம் வெளிச்ச துணுக்குகளில் கள்ளத்தனமாய் உட்கார்ந்திருந்தது. கட்டிடத்தின் உச்சியில் கம்யூனிகேஷன் சங்கதிகளை இழுக்கும் பிரமாண்டமான டிஷ் ஆண்டனா ஒரு ராட்சச அலுமினிய கிண்ண மாதிரி தெரிந்தது. 100 மீட்டர் உள்ளே போவதற்குள் 2வது செக் போஸ்ட் தடுத்தது. 2 நிமிஷ சோதனை. இருட்டில் யாரோ சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் சொல்ல கேட் விலகியது. கார் உள்ளே போயிற்று. இப்பொழுது கான்கிரீட் ரோடு. ஆங்காங்கே அறிவிப்பு பலகைகள். பெரும்பாலும் ஹிந்தி பேசியது. வாகனங்கள் போக வேண்டிய வழியை ஆங்காங்கே புளோரசன் அம்புக்குறிகள் காட்ட விவேக் காரை நிதான வேகத்தில் செலுத்தி அந்த கார்டருக்கு பக்கத்தில் வந்து நிறுத்தினான். பக்கத்திலேயே அரசாங்க முகத்தோடு சில கார்கள் தெரிந்தன. கொஞ்சம் தள்ளி கேன்வாஸ் படுதாவோடு வேன்கள், ஜீப்கள். விவேக் காரை ஊமையாக்கிவிட்டு கீழே இறங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே ஆஷ் நிற சஃபாரி அணிந்த அந்த நபர் வேக வேகமாய் விவேக்கை நோக்கி வந்தார். கை குலுக்கினார். வெல்கம் மிஸ்டர் விவேக், ஐ எம் ஷங்கர், PA to மிஸ்டர் பிரதாப் சாட்டர்ஜி. செக் போஸ்ட்களில் தொல்லை கொடுத்தார்களா? இல்லை, அவர்களுடைய கடமையை செய்தார்கள். நடந்தார்கள். நீண்ட காரிடரின் 2 பக்கங்களிலும் சன் கண்ட்ரோல் ஃபிலிம் ஒட்டப்பட்ட கண்ணாடி சுவர்கள். கீழே கிரானைட் சதுர கற்கள் பதித்த தரை. ஆட்கள் யாரும் தட்டுப்படவில்லை. கண்ணாடி கதவுக்கு உள்ளே தெரிந்த அறைகளில் மட்டும் கம்ப்யூட்டர் சாதனங்கள் உயிரோடு இருந்தது. 2 நிமிஷ நேரம் நடந்து கட்டிடத்தின் உட்பகுதிக்கு வந்து அந்த ஹாலில் நுழைந்தார்கள். ஹாலின் மைய பகுதியில் ஒரு அரைவட்ட கவுண்டர் தெரிய டெலிஃபோன் பேசிக்கொண்டு அந்த பெண் பார்வைக்கு கிடைத்தாள். ரோஜாவன சல்வார் கம்மீஸுக்குள் ஒரு பெரிய ரோஜா புஷ்பம் மாதிரியே இருந்தாள். பொன்னிறம். எதற்காகவோ சிரித்த பொழுது ஒரு வினாடி நேரம் அந்த அழகான பல்வரிசை தெரிந்து மறைந்தது. விவேக்கையும் சங்கரையும் பார்த்ததும் ரிசீவரில் பேசிக்கொண்டிருந்த நபரிடம் எக்ஸ்கியூஸ் மீ என்று சொல்லிவிட்டு அவர்களிடம் நிமிர்ந்தாள். எஸ், சங்கர் புன்னகைத்தான். மிஸ் யுவரேகா, இவர் மிஸ்டர் விவேக். நாம் சேர்மனின் அழைப்பின் பேரில் வந்திருக்கிறார். ஓ, அந்த யுவரேகா தன் அழகான தேன் நிற கண்களை விரித்தாள். கிளாட் டு மீட் யூ சார். உங்களை டிவியில் பார்த்துருக்கேன். செய்தித்தாள்களில் உங்களை பற்றி பத்தியாய் படித்திருக்கிறேன். சமீபத்தில் கூட ஒரு ஆங்கில பத்திரிகை உங்களை இந்தியாவின் ஸ்காட்லாந்து யார்ட் என்று வர்ணித்து எழுதியிருந்தது. உங்களை நேரில் பார்க்குற இந்த நிமிஷத்துக்காக நிறைய சந்தோஷப்படுகிறேன். விவேக் புன்னகைத்து வைத்தான். தேங்க்யூ. உங்கள் மனைவி ரூபுலா எப்படி இருக்கிறார்கள்? ஃபைன். சங்கர் குறுக்கிட்டான். மிஸ் யுவரேகா,
இவர் வந்திருக்கிற விஷயத்தை சேர்மனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். சேர்மன் கம்ப்யூட்டர் தளத்துக்கு போயிருக்கிறார். சாஃப்ட்வேர் கன்சல்டன்சியில் ஏதோ பிரச்சனை, 10 நிமிஷ நேரத்தில் வந்துவிடுவதாக சொல்லிவிட்டு போனார். மிஸ்டர் விவேக்கை சேர்மனின் அறைக்கு கூட்டிக் கொண்டு போய் உட்கார வையுங்கள். நான் சேர்மனுக்கு தகவல் அனுப்பிவிடுகிறேன். தட்ஸ் குட். தலையசைத்த சங்கர் விவேக்கை அழைத்து கொண்டு லிப்டுக்கு போனான். 2வது மாடிக்கு வந்தார்கள். மாடி வராந்தா நீளமாய் வெறிச்சொடி போய் தெரிந்தது. நிசப்தத்தில் ஒருவித அமானுஷ்யம் ஒளிந்திருந்தது. ஜன்னலுக்கு வெளியே டெல்லியின் இருட்டு நன்றாக தெரிந்தது. வராந்தாவின் கோடிக்கு வந்து அந்த சேப்பு வன சிந்தடி கதவுக்கு முன்பாக நின்றார் சங்கர். அந்த கதவின் கைப்பிடியை கீழ் நோக்கி இழுத்து தள்ளிக்கொண்டே சொன்னார், மிஸ்டர் விவேக், இது சேர்மனின் அறை. உள்ளே சென்று உட்காருங்கள். சேர்மன் அடுத்த சில நிமிஷங்களில் வந்து விடுவார். விவேக் உள்ளே நுழைந்தான். சற்று பெரிய அறை. சுவர்களின் உட்பக்கமாக டியூப்லைட்கள் ஒளிந்து கொண்டு வெளிச்சத்தை மட்டும் கசிய வைத்தன. பெரிய மேஜிக்கு அந்த பக்கமாக சேர்மன் உட்கார வேண்டிய எக்ஸிக்யூட்டிவ் நாற்காலி தெரிய, மேஜிக்கு இந்த பக்கமாக இருந்த ஒரு ஃபோம் நாற்காலியில் சாய்ந்தான். சங்கர் கதவுக்கு பக்கத்தில் நின்று கொண்டு குரல் கொடுத்தான், மிஸ்டர் விவேக், நான் கீழே போகிறேன். கம்யூனிகேஷன் பிளாக்கில் கொஞ்சம் வேலை உள்ளது. சேர்மனுக்கு இந்நேரம் தகவல் போயிருக்கும். அவர் வந்து விடுவார். விவேக் தலையசைத்தான். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் மிஸ்டர் சங்கர். எனக்காக நீங்கள் இங்கே காத்திருக்க வேண்டாம். ஓகே, see you. சங்கர் கதவை சாத்திக் கொண்டு நகர்ந்துவிட விவேக் நகம் கடித்தபடி சுற்றுமுற்றும் பார்த்தான். சுவரில் மகாத்மா க்ளோஸ்அப்பில் சிரித்தார். இந்தியா பாகிஸ்தான் எல்லைகளை காட்டும் வரைபடம் ஒன்று ஏராளமான சிவப்பு கோடுகளோடு தெரிந்தது. மேஜியின் மேல் சாய்மான பிரேமில் பிரதாப் சாட்டர்ஜியின் போட்டோ. முன்பு செமினாரில் பார்த்ததை விட வயதானவராக தெரிந்தார். முன் வழுக்கை நடுமண்டை வரைக்கும் ஏறி இருந்தது. விவேக்கின் மனதுக்குள் மறுபடியும் அந்த கேள்வி முளைத்தது. சேர்மன் என்னிடம் எதை பற்றி பேசப் போகிறார்? எதற்காக இந்த ரகசிய சந்திப்பு? விவேக் யோசனையாய் மேஜின் மேலிருந்த பேப்பர் வெயிட்டை எடுத்து சொட்டி கொண்டிருக்கும் பொழுதே பக்கத்தில் இருந்த இன்டர்காம் கிணுகிணுத்தது. ரிசீவரை எடுத்தான். ஹலோ மிஸ்டர் விவேக், நான் சேர்மன் சாட்டர்ஜி. வணக்கம் சார். என் அறையிலிருந்து தானே இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறீர்கள்? ஆமாம். மிஸ்டர் விவேக், இன்றைக்கு நாம் சந்திப்பு நிகழ வேண்டாம். நீங்கள் உடனடியாக புறப்பட்டு ஹோட்டலுக்கு போய்விடுங்கள். விவேக்கின் நெற்றி ஆச்சரியத்துக்கு உட்பட்டது. என்ன காரணம் சார்? ஃபோனில் இப்பொழுது எதையும் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. 2 நாள் கழித்து மறுபடியும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். இப்பொழுது நீங்கள் அறையை விட்டு வெளியேறுங்கள். சார், எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது. நான் என்ன காரணத்துக்காக டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று தெரியவில்லை. பிரச்சனை எதை பற்றியது? 2 நாட்கள் பொறுங்கள், உங்களுக்கு எல்லாமே விளங்கும். அவசரப்பட வேண்டாம். சார், விவேக் ஏதோ கேட்க முயற்சித்துக் கொண்டிருக்கும் பொழுதே மறுமுனையில் ரிசீவர் வைக்கப்பட்டது. விவேக் கையில் ரிசீவரோடு சில வினாடிகள் வரை அப்படியே உட்கார்ந்திருந்தான். மனசுக்குள் கோபம் புரண்டது. வர சொல்லிவிட்டு சேர்மன் இப்பொழுது ஏன் பின்வாங்க வேண்டும்? விவேக் நாற்காலியை பின்னுக்கு தள்ளிக்கொண்டு எழுந்தான். எழுந்த வேகத்தில் மேஜின் மேல் இருந்த பேப்பர் வெயிட் கண்ணாடி உருண்டையின் மேல் கைப்பட அது எகிரி கீழே விழுந்தது. மேஜிக்கு அடியில் உருண்டது. விவேக் அதை எடுத்து வைப்பதற்காக கீழே குனிந்தான். குனியவே பார்வை சவுக்கடிப்பட்ட உடம்பு போல் அதிர்ந்தது. மேஜிக்கு அடியில் சேர்மன் பிரதாப் சாட்டர்ஜி திறந்த கண்களோடு மல்லாந்து தெரிந்தார். கடைவாயில் ரத்தம். அத்தியாயம் 2. நேஷனல் செக்யூரிட்டி ஃபோர்ஸின் அமைப்பில் இருந்த அத்தனை கீ போஸ்ட் அதிகாரிகளும் அடுத்த அரை மணி நேரத்திற்குள் கனத்த கவலை முகங்களோடு கார்களிலும் ஜீப்களிலும் வந்து சேர்ந்து விட்டார்கள். சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனை சேர்ந்த உயர் அதிகாரி மெஹ்ரா ஒரு ஃபாரன்சிக் படையோடு வந்து விசாரணையை ஆரம்பித்திருந்தார். மிஸ்டர் விவேக், NSF சேர்மன் பிரதாப் சாட்டர்ஜி உங்களிடம் என்ன விஷயமாக பேச விரும்பினார் என்று உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. விஷயம் எதுவாக இருக்கும் என்று உங்களால் யூகம் செய்ய முடிந்ததா? முடியவில்லை. நீங்கள் டெல்லி வந்து எத்தனை நாளாகிறது? 1 வாரம். உங்களை கான்ஃபிடென்ஷியலாக வர சொல்லிவிட்டு இந்த 1 வார காலத்தில் உங்களை ஏன் சந்திக்கவில்லை? அவருக்கு அரசு பணிகள் இருந்ததாய் குறிப்பிட்டார். என்னை காக்க வைத்ததற்காக மன்னிப்பும் கேட்டுக்கொண்டார். உங்களை NSF கட்டிடத்துக்கு வர சொல்லி டெலிஃபோன் செய்தபொழுது நேரம் எவ்வளோ இருக்கும்? 10:15 இருக்கலாம். பேசியது அவர்தானா? ஆமாம். ஹோட்டலை விட்டு எத்தனை மணிக்கு புறப்பட்டீர்கள்? 10:20 இருக்கலாம். இங்கே வந்து சேரும்பொழுது 10:45. சேர்மன் சாட்டர்ஜியின் இந்த அறைக்குள் நுழையும் பொழுது
10:50. காத்திருந்த 5 நிமிஷ நேரத்திற்குள்ளாகவே இன்டர்காம் கூப்பிட்டது. எடுத்து பேசினேன். சாட்டர்ஜி குரலில், யாரோ பேசி உங்களை உடனே புறப்பட்டு போக சொன்னார்களா? ஆமாம். பேப்பர் வெயிட் கண்ணாடி உருண்டை கீழே விழப்போய் அதை எடுத்து வைப்பதற்காக கீழே குனிந்த பொழுது பிரதாப் சாட்டர்ஜியின் உடல் மேஜிக் அடியில் கிடந்தது. அது உங்கள் பார்வைக்கு கிடைத்தது, அப்படித்தானே? ஆமாம். பேப்பர் வெயிட் கண்ணாடி உருண்டை கீழே விழாமல் இருந்திருந்தால் சாட்டர்ஜியின் உடல் உங்கள் பார்வைக்கு கிடைத்திருக்க வாய்ப்பில்லை. ஆமாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மிஸ்டர் விவேக்? நான் இங்கே வருகிற விஷயம் தெரியாமல் யாரோ சாட்டர்ஜியை தீர்த்து கட்டியிருக்கிறார்கள். உடலை அவருடைய மேஜிக்கு கீழே தள்ளிவிட்டு இந்த கட்டிடத்தின் ஏதோ ஒரு பகுதியிலிருந்து அவர் போலவே என்னிடம் இன்டர்காமில் பேசி என்னை வெளியேற்ற பார்த்திருக்கிறார்கள். அவர்களுடைய துரதிர்ஷ்டம் என் பார்வைக்கு சாட்டர்ஜியின் உடல் கிடைத்துவிட்டது. விவேக் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே ஃபாரன்சிக் குழுவை சேர்ந்த டாக்டர் கிரீதர் மெக்ராவை நெருங்கினார். சார், சொல்லுங்க மிஸ்டர் கிரீதர். ஸ்பாட் PM ரிப்போர்ட் ரெடி. சாட்டர்ஜியின் மரணம் எத்தனை மணிக்கு நிகழ்ந்திருக்கிறது? சுமார் 10:30 மணி அளவில். மரணம் எப்படி? மோட் ஆஃப் த டெத் தெரியவில்லை. கடைவாயில் ரத்தம் வழிந்திருக்கிறது. மற்றபடி உடம்பில் எந்த பாகத்திலும் ஒரு சிறு இரத்தக்கீறல் கூட இல்லை. ஸ்ட்ராங்குலேஷன் இல்லை. கழுத்து பகுதியில் எந்த பாதிப்பும் இல்லை. பாய்சன் சிம்டம்ஸ்? கண்களையும் நகநுனிகளையும் பார்த்த அளவில் உடம்பில் விஷம் செலுத்தப்பட்டதற்கான அறிகுறி இல்லை. கடைவாயில் ரத்தம் எப்படி? மூளைப்பகுதியில் இருக்கும் இரத்த குழாய்களில் ஏதாவது ஒன்று வெடித்திருக்கலாம். மெஹ்ரா விவேக்கை ஏறிட்டார். மிஸ்டர் விவேக், சட்டர்ஜி உங்களுக்கு ஃபோன் பண்ணும்பொழுது நேரம் 10:15. நீங்கள் இங்கே வந்து சேரும்பொழுது நேரம் 10:45. இந்த இடைப்பட்ட காலத்தில்தான் சாட்டர்ஜி கொலை செய்யப்பட்டிருக்கார். அதாவது 10:30 மணிக்கு. ஆமாம், அவர் கொலை செய்யப்பட்டது அவருடைய உதவியாளர் சங்கர்கோ ரிசப்ஷன் கவுண்டரில் இருந்து கொண்டு இன்கமிங் டெலிஃபோன் கால்களை கவனித்துக் கொண்டிருந்த ரிசப்ஷனிஸ்ட் யுவரேகாவுக்கோ தெரியாது என்று சொல்வதை உங்களால் நம்ப முடிகிறதா மிஸ்டர் மெஹ்ரா? அப்படி பார்க்க போனால் இந்த கேம்பஸில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நாம் சந்தேகப்பட வேண்டியிருக்கும். சங்கர், யுவரேகா எங்க? பக்கத்து அறைக்குள் கஸ்டடியில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொலையில் அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்பது NSF உயர் அதிகாரிகளின் யூகம். வாருங்கள், அவர்களை பார்க்கலாம். விவேக்கும் மெஹ்ராவும் பக்கத்து அறைக்குள் நுழைய ஆயுதம் தாங்கிய செக்யூரிட்டி வீரர்கள் 2 பேருக்கு மத்தியில் சங்கரும் யுவரேகாவும் வேர்வை மின்னும் முகங்களோடு உட்கார்ந்திருந்தார்கள். யுவரேகாவின் கண்களில் அதிகப்படியான பயம். நடுக்கமாய் எழுந்து நின்றார்கள். மெஹ்ரா அவர்களை நெருங்கினார். இறுகி போன குரலில் கேட்டார், சட்டர்ஜி கொலை செய்யப்பட்டது எப்படி? எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். தெரியாது என்றால் எப்படி? சட்டர்ஜியின் அலுவலர்களோடு நெருக்கமாய் சம்பந்தப்பட்டவர்கள் நீங்கள் 2 பேர் மட்டும்தான். உங்களுக்கு தெரியாமல் எதுவும் இருக்க வாய்ப்பில்லை. யுவரேகா கண்ணீர் மிதக்கும் விழிகளோடு மெஹ்ராவை ஏறிட்டாள். சார், சாட்டர்ஜி கொலையுண்டது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. நான் ஒரு பெண். வீணா என் பெயரை இதில் சம்பந்தப்படுத்தாதீர்கள். சேர்மன் எனக்கு தந்தையை போன்றவர். உன்னிடம் அவர் கடைசியாக பேசியது எப்பொழுது? 10:20க்கு இன்டர்காமில் என்னை தொடர்பு கொண்டு பேசினார். என்ன பேசினார்? கம்ப்யூட்டர் தளத்துக்கு போய் வருகிறேன். எனக்கு ஏதாவது ஃபோன் கால்கள் வந்தால் குறித்து வை என்று சொன்னார். கம்ப்யூட்டர் தளத்துக்கு அவர் போனாரா? தெரியவில்லை. அவர் கம்ப்யூட்டர் தளத்துக்கே வரவில்லை என்று அங்கே இருக்கிற சாஃப்ட்வேர் என்ஜினியர் சொல்லியிருக்கிறாரே, அது பற்றியும் எனக்கு தெரியாது. மெஹ்ரா சங்கரிடம் திரும்பினார். மிஸ்டர் சங்கர், நீங்கள் சொல்லுங்கள். சட்டர்ஜியை நீங்கள் எப்பொழுது கடைசியாய் பார்த்தீர்கள்? 10:15 மணிக்கு அவருடைய அறையில் வைத்து பார்த்தேன். நீங்களா போய் பார்த்தீர்களா? இல்லை அவர் உங்களை வர சொல்லியிருந்தாரா? வர சொல்லியிருந்தார். எதற்கு? அடுத்த அரை மணி நேரத்திற்குள் மெட்ராஸ் கிரைம் பிரான்ச் ஆஃபீஸர் விவேக் என்னை சந்திக்க வரப்போகிறார். அவரை வரவேற்று என்னுடைய அறைக்கு கூட்டிக் கொண்டு வருவது உங்கள் வேலை என்று சொன்னார். வேறு ஏதாவது சொன்னாரா? இல்லை. சட்டர்ஜியின் மனநிலை அப்பொழுது எப்படி இருந்தது? கொஞ்சம் பதறத்தோடு இருக்கிற மாதிரி என் மனசுக்கு பட்டது. முகம் வியர்த்து தெரிந்தது. கம்ப்யூட்டர் தளத்துக்கு அவர் போகவில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. மிஸ்டர் சங்கர், சட்டர்ஜிக்கு நீங்கள் அந்தரங்க ஆலோசகர். அவர் எதை பற்றி பேசுவதற்காக மெட்ராஸ் கிரைம் பிரான்ச் ஆஃபீஸரை வரவழைத்தார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்குமே. சாரி சார், எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது.
சேர்மன் சாட்டர்ஜி சில நாட்களாகவே ஒருவித மனக்குழப்பத்தில் இருந்தார். என்னிடம் எதை பற்றியும் வெளிப்படையாக பேசுவது கிடையாது. மிஸ்டர் விவேக் டெல்லிக்கு வந்திருக்க விஷயம் கூட எனக்கு இன்றுதான் தெரியும். மெஹ்ரா யுவரேகாவை ஏறிட்டார். விவேக் சாட்டர்ஜி அறையில் அவருக்காக காத்திருந்த பொழுது இன்டர்காமில் பேசினவர் சாட்டர்ஜி குரலில் பேசியிருக்கார். அந்த பேச்சை நீ கேட்டாயா? கேட்டேன். மேஜிக் அடியில் சாட்டர்ஜி இறந்து கிடக்கும் பொழுது அவர் குரலில் பேசியது யார்? எனக்கு தெரியாது சார். உனக்கு யார் மீதாவது சந்தேகம் வருகிறதா? இல்லை. அந்த இன்டர்காம் கால் இந்த கட்டிடத்தின் எந்த பகுதியிலிருந்து வந்தது என்று தெரியுமா? தெரியாது. இதோ பார், சாட்டர்ஜி ஒரு சாதாரண நபர் இல்லை. நாட்டின் முக்கியமான பதவிகளில் ஒன்றான NSF சேர்மன் பதவியில் இருந்தவர். அவர் வெளியே கொல்லப்படவில்லை. இந்த பாதுகாப்பு மிக்க கட்டிடத்தின் வளாகத்துக்குள்ளேயே அவருடைய அறையில் வைத்தே கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொலையாளி வெளிநபராய் இருக்க முடியாது. இங்கே பணிபுரிகிற நபராகத்தான் இருக்க வேண்டும். யுவரேகா நீர் நிரம்பிய கண்களோடு கை கூப்பினாள். சார், எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம் நிச்சயமாயிருக்கிறது. இந்த நேரத்தில் சேர்மனின் கொலை விவகாரத்தில் என்னை மாட்டி வைத்து விடாதீர்கள். என் எதிர்கால வாழ்க்கை பாழாகிவிடும். விவேக் அவளையே பார்த்தான். இந்த அழுகையில் எவ்வளோ நிஜம், எவ்வளோ பொய். செக்யூரிட்டி ஒருவர் பக்கத்தில் வந்தார். சார்? எஸ். விவேக் திரும்பினான். பாடியை மார்ச்சுவரிக்கு கொண்டு போய் விடலாமா? ஃபாரன்சிக் வேலை முடிந்ததா? முடிந்தது. விவேக்கும் மெஹ்ராவும் சாட்டர்ஜியின் அறைக்கு வந்தார்கள். வெள்ளை விரிப்பில் போர்த்தப்பட்டு முகத்தை மட்டும் காட்டிக்கொண்டிருந்த சாட்டர்ஜி போஸ்ட்மார்ட்டத்துக்கு போக தயாராக இருந்தார். கண்கள் சொருகி கொண்ட மாதிரி தெரிய வாய் பெரிதாய் திறந்திருந்தது. விவேக் ஃபாரன்சிக் அதிகாரிகளை ஏறிட்டான். ஏதாவது தடயமாகப்பட்டதா? இல்லை. கைரேகை பதிவுகள்? இல்லை. மேஜை மேலே இருந்த டெலிஃபோன் திடுமென்று அலறியது. விவேக் ரிசீவரை எடுத்தான். ஹலோ சார், இது NSF செக் அவுட் ஆஃபீஸ். சொல்லுங்க, என்ன விஷயம்? மிஸ்டர் விவேக் அவர்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துள்ளது. நான் விவேக் தான் பேசுகிறேன். எனக்கு ஃபோன் செய்தது யார்? உங்கள் மனைவி ரூபலா. விவேக் ஆச்சரியப்பட்டான். ரூபலா எதற்காக ஃபோன் செய்கிறாள்? இணைப்பு கொடுங்கள். சில வினாடிகளுக்கு பின் ரூபலாவின் குரல் கேட்டது. ஹலோ. குரலில் எக்கச்சக்க பதட்டம். என்ன ரூபி? இப்போ உங்களுக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச சங்கீத பாஷையில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லப் போகிறேன். கவனமாக கேட்டுக்குங்க. சொல்லு, ரூபலா சொன்னாள். அவள் சொல்ல சொல்ல விவேக் கொஞ்சம் கொஞ்சமாய் அதிர்ச்சிக்கு போனான். அத்தியாயம் 3. ரூபலாவிடம் பேசிவிட்டு ரிசீவரை வைத்தான் விவேக். பக்கத்தில் நின்றிருந்த CBI ஆஃபீஸர் மெஹ்ரா கேட்டார். மிஸ்டர் விவேக், டெலிஃபோன் செய்தது யார்? என் மனைவி. உங்கள் முகம் அதிர்ச்சிக்கு போயிற்று. டெலிஃபோனில் ஏதாவது கெட்ட செய்தியா? மிஸ்டர் மெஹ்ரா, சேர்மன் பிரதாப் சாட்டர்ஜியின் உடல் போஸ்ட்மார்ட்டத்துக்காக எந்த வேனில் கொண்டு போகப்படுகிறது? வெளியே நிற்கிற ஆம்புலன்ஸ் வேனில் தான். ஏன், எதற்காக கேட்குறீங்க? அந்த வேனில் நீங்களும் நானும் டிஃபென்ஸ் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் பயணம் செய்ய போகிறோம். சாட்டர்ஜியின் டெட் பாடியோடு நாம் எதற்காக போக வேண்டும்? பாடியை யாராவது கடத்தப் போகிறார்களா? இல்லை. பின்ன வேனில் போகும்பொழுது உங்களுக்கே தெரியும். எனக்கு குழப்பமாய் இருக்கிறது. மிஸ்டர் மெஹ்ரா, சாட்டர்ஜியின் மரணத்தை பற்றி நீங்களும் நானும் தனியாக பேச வேண்டியிருக்கிறது. அதற்கு சரியான இடம் ஓடும் வேன். வேனில் டிரைவர் இருப்பானே? இருக்க மாட்டான். டிரைவர் இல்லாமல் வேன் எப்படி ஓடும் என்று கேட்கிறீர்களா? அந்த வேனை ஓட்டப் போவதே நான் தான். விவேக், நீங்கள் சொல்வது எதுவும் எனக்கு புரியவில்லை. வேனை நீங்கள் எதற்காக ஓட்ட வேண்டும்? காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை இப்பொழுதே சொல்லலாமே. ஏதாவது விபரீதம் நேரப்போகிறது என்றால் அதற்கு வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளலாமே. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எதுவும் வேண்டாம் மிஸ்டர் மெஹ்ரா. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளை சமாளிக்க உங்களாலும் என்னாலும் முடியும். மிஸ்டர் விவேக், ஏதோ சொல்ல முயன்ற மெஹ்ராவை கையமர்த்தினான் விவேக். சாரி மிஸ்டர் மெஹ்ரா, நோ மோர் டாக்ஸ் ப்ளீஸ். இப்பொழுது நாம் உடனடியாக செய்ய வேண்டிய காரியம் சாட்டர்ஜியின் டெட் பாடியை டிஃபென்ஸ் ஹாஸ்பிட்டல் மார்ச்சுவரிக்கு கொண்டு போய் சேர்ப்பதுதான். அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்கள். மெஹ்ரா சில வினாடிகள் தங்கியபடி நின்றுவிட்டு
பின் நகர்ந்தார். விவேக் வெளியே நின்றிருந்த ஆம்புலன்ஸ் வேனை நோக்கி போனான். கட்டிடத்தின் பகுதிக்கு கொஞ்சம் தள்ளி நின்றிருந்த ஆம்புலன்ஸ் வேன் மண்டையில் சிவப்பு விளக்கு ஒன்று சொன்று கொண்டிருந்தது. டிரைவிங் சீட்டில் வெள்ளை யூனிஃபார்ம் அணிந்த டிரைவர் ஒருவன் தயார் நிலையில் ஸ்டீரிங்கை பிடித்தபடி உட்கார்ந்திருந்தான். டிரைவர் விவேக் அழைத்ததும் உடம்பில் மரியாதையை ஒட்ட வைத்துக்கொண்டு அந்த டிரைவர் வேனை விட்டு கீழே இறங்கி வந்தான். சார், உன் பேர் என்ன? சிக்கந்தர் சார். இந்த ஆம்புலன்ஸ் வேனுக்கு நீதானே டிரைவர்? ஆமாம் சார். இன்னைக்கு இந்த வேனை ஓட்ட போகிறது நீ இல்லை, சாவியை கொடு. இந்த வேனுக்கு பதிலாக என்னோட காரை ஓட்டிக்கிட்டு டிஃபென்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடு. வேன் டிரைவர் தயக்கமாய் வேன் சாவியை கொடுத்துவிட்டு விவேக் நீட்டிய கார் சாவியை பெற்றுக்கொண்டான். எந்த கார் சார்? அதோ. விவேக் சுட்டி காட்டிய காரை நோக்கி வேன் டிரைவர் சற்றே குழப்பமாய் போக விவேக் வேனுக்குள் ஏறினான். அது ஒரு ஏர் கண்டிஷன் வேன். ஃபைபர் சுவர்கள், வெண்ணிற ஃபோம் மெத்தைகள், குளுக்கோஸ் ஸ்டாண்ட், சின்னதாய் ஒரு ஃப்ரிட்ஜ், வேன் சுவரில் அப்பியிருந்த ஒரு மெட்டாலிக் அலமாரியில் எமர்ஜென்சி மெடிசன்ஸ், குளுக்கோஸ் பாட்டில்கள். ஃப்ரிட்ஜை திறந்தான் விவேக். உள்ளே ரத்தம் நிரம்பிய பாட்டில்கள். பாட்டில்களின் தலைகளில் A+, B-, O+ என்ற அடையாள குறிகள். விவேக் வேனை அங்குலம் அங்குலமாக பரிசோதித்து பார்த்துவிட்டு வேனிலிருந்து கீழே இறங்கிய வினாடி மெஹ்ரா வந்தார். அவருக்கு பின்னால் வெள்ளை விரிப்பால் போர்த்தப்பட்ட சட்டர்ஜியின் உடலை தூக்கியபடி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த 2 பேர் தெரிந்தார்கள். மெஹ்ரா விவேக்கை நெருங்கினார். பாடி வந்தாயிற்று. வேனுக்குள் நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்க வேண்டுமா, இல்லை ஒரு ஆர்ம்டு செக்யூரிட்டியை ஏற்றிக்கொள்ளலாமா? எந்த பாதுகாப்பு ஏற்பாடும் வேண்டாம். மிஸ்டர் விவேக், நீங்கள் ஒரு திறமையான போலீஸ் ஆஃபீஸர் என்பது எனக்கு தெரியும். சில நேரங்களில் எதிரிகள் நம்மை காட்டிலும் புத்திசாலித்தனமாய் இருந்து விடுவது உண்டு. சேர்மன் சாட்டர்ஜியின் டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு செல்வதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் இப்பொழுதே சொல்லிவிடுங்கள். அந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொள்ளலாம். விவேக் புன்னகைத்தான். பிரச்சனை ஏதாவது வந்தால் அதை தீர்க்கும் வல்லமை என்னிடமும் உங்களிடமும் உள்ள பிஸ்டல்களுக்கு இருக்கிறது மிஸ்டர் மெஹ்ரா. மெஹ்ரா பெருமூச்சு விட்டார். நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் இறங்கி இருப்பதாய் தெரிகிறது. அந்த காரியம் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தப் போகிறது என்பது எனக்கு தெரியாது. ஒருவேளை அது விபரீத விளைவுகளாக இருந்துவிட்டால் அவைகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். தாராளமாய். ஒரு சரக்கு பண்டம் மாதிரி சாட்டர்ஜியின் உடல் வேனுக்குள் ஏற்றப்பட்டது. ஃபாரன்சிக் ஆட்கள் நகர்ந்து போய்விட விவேக் மெஹ்ராவை ஏறிட்டான். ப்ளீஸ் கெட் இன் மிஸ்டர் மெஹ்ரா. மெஹ்ரா இறுகிய முகத்தோடு உள்ளே போக விவேக் வேனின் பின்பக்கம் கதவை சாத்திவிட்டு டிரைவிங் சீட்டுக்கு வந்து ஸ்டியரிங்கை பிடித்தான். வேன் விரைந்தது. வேனை தொடர்ந்து ஒரு போலீஸ் ஜீப். 5 நிமிஷ அவகாசத்தில் 2 செக்யூரிட்டி செக் போஸ்ட்களை கடந்த வேன் பிரதான சாலைக்கு வந்ததும் வேகம் பிடித்தது. விவேக் மெஹ்ராவை திரும்பி பார்த்தான். ரொம்பவும் குழம்பி போய் இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். உலகமகா குழப்பம். சாட்டர்ஜியின் டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு இப்படி தனியாய் நீங்களும் நானும் மட்டும் கொண்டு போக வேண்டிய அவசியம் என்ன வந்தது? விவேக் புன்னகைத்தான். என்ன சொன்னீங்க மெஹ்ரா? சாட்டர்ஜியின் டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போகிறோமா? ஆமாம். தப்பாக சொல்கிறீர்கள். தப்பா? தப்புதான். உயிரோடு இருக்கிற யாரையாவது போஸ்ட்மார்ட்டம் கொண்டு போவார்களா என்ன? விவேக், நீங்க என்ன சொல்றீங்க? சாட்டர்ஜி இறக்கவில்லை, உயிரோடு இருக்கிறார். எனது? விழிகள் விரியை கேட்டுக்கொண்டே மேக்ரா சாட்டர்ஜியின் உடலை பார்க்க வெள்ளை விரிப்பு அசைந்தது. அத்தியாயம் 4. வெள்ளை விரிப்பை தள்ளிக்கொண்டு சாட்டர்ஜி எழுந்து உட்கார்ந்து சோம்பல் முறித்து விவேக்கையும் மெஹ்ராவையும் பார்த்து இடது கண்ணை சிமிட்டி புன்னகைத்தார். சாரி ஃபார் த ட்ரபிள். மெஹ்ராவின் விழிகள் இன்னமும் அதிர்ச்சியிலிருந்து விலகாமல் அகல திறந்திருந்தன. வார்த்தைகள் உதடுக்கு ஒட்டாமல் உதிர்ந்தன. மிஸ்டர் சாட்டர்ஜி, நீங்களா? விவேக் வேனை ஓட்டிக்கொண்டே மெஹ்ராவிடம் சொன்னான். மிஸ்டர் மெஹ்ரா, உங்களுக்கு இப்பொழுது ஏற்பட்ட இதே அதிர்ச்சிதான் என் மனைவி ரூபலா எனக்கு ஃபோன் பண்ணி சாட்டர்ஜி உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னபொழுது எனக்கும் ஏற்பட்டது. இதெல்லாம் எதற்காக எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இப்பொழுது குழப்பத்தின் உச்சியில் இருக்கிறேன் நான். சாட்டர்ஜி தன் கடைவாயில் ஒட்டியிருந்த இரத்த நிற சேப்பு சாயத்தை கர்ச்சிப்பால் துடைத்து கொண்டே
மெஹ்ராவையும் விவேக்கையும் பார்த்து புன்னகைத்தார். உங்கள் குழப்பத்தை தெளிய வைக்கத்தான் ஓடுகிற இந்த வேனில் இந்த சந்திப்புக்கான ஏற்பாடு செய்தேன். வேனை கொஞ்சம் நிதானமாக ஓட்டுங்கள் மிஸ்டர் விவேக். ஹாஸ்பிட்டல் போய் சேர்வதற்குள் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிடுகிறேன். விவேக் வேனின் வேகத்தை குறைக்க சாட்டர்ஜி பேச்சு தொடர்ந்தார். லட்சியா 95 இந்த வார்த்தையை சமீபத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? விவேக் சொன்னான். கேள்விப்பட்டிருக்கேன். ஏரோநாட்டிக் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் தயாரித்துள்ள அதிநவீன போர் விமானம். பேப்பரில் நியூஸ் பார்த்தேன். லட்சியா 95 சிறப்பம்சம் எதுவென்று தெரியுமா? தெரியும். பைலட் இல்லாத விமானம், சேட்டலைட், தரை கட்டுப்பாடு, கம்ப்யூட்டர் இவைகளின் உதவியோடு ஏர்போர்ட்டிலிருந்து தானே கிளம்பி 1000 மைல் வேகத்தில் பறந்து எதிரி நாட்டு வான எல்லைக்குள் பறந்து ராடார் திரைகளை ஏமாற்றிவிட்டு எதிரி நாட்டு இராணுவ முகாம்களில் குண்டுமழையை பொழிந்துவிட்டு சாதுவாய் புறப்பட்ட இடத்துக்கே வந்து சேர்ந்துவிடும் புத்திசாலி அறிவுஜீவி விமானம். யூ ஆர் கரெக்ட் மிஸ்டர் விவேக். லட்சியா 95 நம் நாட்டு விமானப்படைக்கு கிடைத்த ஒரு அற்புதமான விஷயம். ஸ்பேஸ் ரிசர்ச் அமைப்பை சேர்ந்த விஞ்ஞானிகளால் 1990ஆம் வருஷத்திலிருந்து இரவு பகல் பாராமல் கஷ்டப்பட்டு வடிவமைக்கப்பட்ட விமானம்தான் லட்சியா 95. இந்த வகையான ஒரு சேட்டலைட் கண்ட்ரோல் விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கும் பகை நாடுகளுக்கும் பிடிக்கவில்லை. பிடிக்காதது மட்டுமில்ல, இந்தியாவை இனி போரில் வெல்ல முடியுமா என்கிற பயமும் அவர்களுடைய வயிறுகளை கலங்க ஆரம்பித்துள்ளன. அதன் விளைவு லட்சியம் 95 போலவே சேட்டலைட் கண்ட்ரோல் விமானத்தை தயாரிக்க முற்பட்டார்கள். ரிசல்ட் படுதோல்வி. காரணம், லட்சியா 95 விஞ்ஞான சூட்சுமம் அந்த நாட்டு விஞ்ஞானிகளுக்கு பிடிபடவில்லை. ஆன வரைக்கும் முயற்சி செய்து பார்த்தவர்கள் இப்பொழுது இந்திய நாட்டு விஞ்ஞானிகளின் அறிவை திருட முயற்சிக்கிறார்கள். மெஹ்ரா திகைப்போடு கேட்டார். என்ன, இந்திய விஞ்ஞானிகளின் அறிவை திருட முயற்சி செய்கிறார்களா? ஆமாம். அது எப்படி திருட முடியும்? பணம் கிடைத்தால் எதையுமே தாரை வார்க்க தயாராக இருக்கும் சில புல்லுருவிகள் இந்த பாரத தேசத்தில் மட்டும் இல்லாமலா போய் விடுவார்கள்? இங்கேயும் இருக்கிறார்கள். லட்சியா 95 லிக்விட் ப்ரொப்பலன்ட் சூட்சுமங்கள், சேட்டலைட் ஸ்ட்ரக்சர் ஃபார்முலாக்கள் இவைகளை எல்லாம் உள்ளடக்கிய வரைபடங்கள், லட்சியாவை ஏவும் உத்திகள், திசை திருப்பும் உத்திகள், புரோகிராம் சார்ட்கள், இப்படி ஒவ்வொரு முக்கியமான சங்கதியும் நேஷனல் செக்யூரிட்டி ஃபோர்ஸின் அதிநவீன லாக்கர்களில் சிறை வைக்கப்பட்டு இருக்கின்றன. இவைகளை வெளியே எடுப்பதென்றால் முப்படை தளபதிகள் 3 பேரும் நேரில் வந்து தத்தம் பொறுப்பில் உள்ள சாவிகளை லாக்கரின் வாய்க்கு கொடுத்தால்தான் அது திறக்கும். அது மட்டுமல்ல, லாக்கரை திறப்பதற்கு இராணுவ மந்திரியின் கையொப்பத்துடன் கூடிய உத்தரவு வேண்டும். சாட்டர்ஜி சில வினாடிகளுக்கு பேச்சு நிறுத்திவிட்டு பின் குரலை தாழ்த்தி கொண்டு தொடர்ந்தார். ஆனால் இத்தனை பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் மீறி லட்சியா 95 மோட் ஆஃப் த மெத்தட் கம்ப்யூட்டர் பிளாப்பியை யாரோ நகல் எடுத்து வைத்திருப்பதாக இராணுவத்தின் புலனாய்வுத்துறை கண்டுபிடித்திருக்கிறது. நகல் எடுத்தது யார்? அதுதான் தெரியவில்லை. நகல் பிளாப்பி அந்நிய நாட்டுக்கு கை மாறிவிட்டதா? இன்னும் இல்லை, பேரம் நடந்து கொண்டிருக்கிறது. அது எப்படி இவ்வளவு நிச்சயமாக சொல்கிறீர்கள்? இராணுவ புலனாய்வுத்துறைக்கு ஒரு வயர்லெஸின் ஃப்ரீக்வன்சியில் எதேச்சையாக கிடைத்த தகவல்கள். இந்த தகவல் கிடைத்ததுமே டெல்லியின் எல்லா பாதுகாப்பு அமைப்புகளும் உஷாராகி சோதனை முறைகளை கடுமையாக்கிவிட்டது. கடல் வழி, தரை வழி, ஆகாய வழி மூலம் வெளிநாட்டுக்கு புறப்படுகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி துல்லியமாக அலசப்பட்டுத்தான் அனுப்பப்படுகிறார்கள். விவேக் குறுக்கிட்டு கேட்டான். அப்படியானால் லட்சியா 95 மோட் ஆஃப் த மெத்தட் நகல் பிளாப்பி யாருக்கிட்டே இருக்கிற விஷயம் வெளியே யாருக்கும் தெரியாது போல. ஆமாம், சில முக்கியமான கீ போஸ்டில் இருக்கிற அரசு அதிகாரிகளுக்கு மட்டுமே தெரியும். எதிர்கட்சிகளுக்கு விஷயம் தெரிந்துவிட்டால் பாராளுமன்றம் கலகலத்து போய்விடும். பத்திரிகைக்காரர்களுக்கு செய்தி போய்விட்டால் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு கிராமத்துக்கும் தெரிந்துவிடும். விஷயம் வெளியே போகும் முன்பாக லட்சியா 95 மோட் ஆஃப் த மெத்தட் நகல் காப்பியை கைப்பற்றியாக வேண்டும் என்கிற உத்தரவை பாதுகாப்பு அமைச்சகம் எனக்கு வாய்மொழியாக உத்தரவிட்டுள்ளது. பிளாப்பியை நகல் எடுத்த அந்த கருப்பு ஆட்டை கண்டுபிடிக்க நானும் எவ்வளோ முயற்சி செய்தேன், முடியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாய் எனக்கு தெரிந்தது. என்ன? மெஹ்ரா ஆவலாய் கேட்டார். என் பொறுப்பில் இயங்கிக் கொண்டு இருக்கிற நேஷனல் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்குள்ளேயே அந்த கருப்பு ஆடு இருக்கிறது. கிட்டத்தட்ட நான் அந்த கருப்பு ஆட்டை கண்டுபிடிக்க எடுத்துக்கொள்கிற முயற்சிகள் அந்த ஆட்டுக்கும்
எப்படியோ தெரிந்து ரொம்பவும் ஜாக்கிரதையா நடந்து கொள்கிறது. என் டெலிபோன் பேச்சுக்கள் எப்படியோ எதிரிகளின் காதுகளுக்கு போய்விடுகிற உண்மையும் 10 நாட்களுக்கு முன்பு எனக்கு ஊர்ஜிதமாய் தெரிந்து போயிற்று. கருப்பு ஆட்டை எப்படி பிடிப்பது? தீவிரமாய் என்னுடைய மகள் ரிஷிகாவோடு கலந்து ஆலோசித்தேன். அவள் ஒரு யோசனை சொன்னாள். சென்னையில் இருக்கும் கிரைம் பிரான்ச் ஆபீசர் விவேக்கை உடனடியாக டெல்லி வரும்படி டெலக்ஸ் செய்தி அனுப்ப வேண்டியது. அந்த டெலக்ஸ் செய்தி NSFல் இருக்கும் கருப்பு ஆட்டுக்கு கண்டிப்பாக தெரியும். சென்னையிலிருந்து வருகிற விவேக் எந்த ஹோட்டலில் தங்கினாலும் சரி, அவரை கண்காணிப்பதற்காக அந்த கருப்பு ஆடு ஏதாவது ஏற்பாடுகள் செய்யக்கூடும். விவேக் தங்கியிருக்கிற அதே ஹோட்டலுக்கு புதிதாய் அறை எடுத்து தங்க யார் யார் வருகிறார்கள் என்பதை கவனித்து அவர்களை ஃபாலோ அப் செய்து பார்த்தால் கருப்பு ஆடு யார் என்பது தெரிந்துவிடும். அது என் மகள் ரிஷிகா தெரிவித்த யோசனை. அந்த யோசனை எனக்கு சரியாக படவே மிஸ்டர் விவேக்கிற்கு டெலக்ஸ் செய்தி அனுப்பி டெல்லிக்கு வரவழைத்தேன். விவேக்கும் அவருடைய மனைவியும் டெல்லி வந்து ஹோட்டலில் தங்கியதும் ஹோட்டலில் புதிதாய் தங்க வருபவர்களை கண்காணிக்க என் நம்பிக்கைக்குரிய 2 பேர்களை அமர்த்தினேன். விவேக்கை வேண்டுமென்றே சந்திக்காமல் தவிர்த்தேன். அதன் மூலம் அந்த கருப்பு ஆட்டுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது என் எண்ணம். எல்லா டெலி கம்யூனிகேஷனையும் அலர்ட்டில் வைத்து விவேக் பற்றிய செய்தி ஏதாவது யாருக்காவது அனுப்பப்படுகிறதா என்று கண்காணித்தேன். யாருக்கும் அனுப்பப்பட்ட மாதிரி தெரியவில்லை. எதிரிகள் உஷாராயிருக்கலாம் என்று நினைத்து என் மகள் ரிஷிகா சொன்ன யோசனைப்படி இந்த மர்டர் நாடகம் போட்டேன். இந்த நாடகம் வெகு இயல்பாய் தத்ரூபமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக மிஸ்டர் விவேக்கிடம் சொல்லவில்லை. விவேக் குறுக்கிட்டு கேட்டான். நான் உங்கள் அறையில் இருந்தபொழுது இன்டர்காமில் ஒரு குரல் உங்களை மாதிரி பேசிற்றே, அது யாருடைய குரல்? இன்டர்காமில் செட் செய்து வைத்திருந்த என்னுடைய குரல் தான் அது. எதிரிகளை குழப்புவதற்காக நான் செய்த உத்தி அது. மேஜிக்கு கீழே கிடந்த உங்கள் உடலை நான் எதிர்ச்சியாகத்தான் பார்த்தேன். ஒருவேளை பார்க்காமல் போயிருந்தால்? சட்டர்ஜி புன்னகைத்தார். நீங்கள் NSF கட்டிட வளாகத்தை தாண்டுவதற்கு முன்பு உங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கும். என் மனைவி ரூபலாவுக்கு இந்த விஷயம் எப்படி போயிற்று? என் மகள் ரிஷிகா மூலம். ஆனால் இந்த விஷயம் உங்கள் மனைவி ரூபலாவுக்கு தெரிந்ததும் உங்களிடம் அதை சங்கீத மொழியில் சொல்லிவிட வேண்டும் என்பது எங்கள் ஏற்பாடு. ஒவ்வொரு கிரைம் பிரான்ச் ஆபீசரும் தங்கள் குடும்பத்துக்கு மட்டும் தெரிந்த சில சங்கீத வார்த்தைகள் வைத்திருப்பார் என்பது எங்களுக்கு தெரியும். மெக்ரா ஒரு சந்தோஷ புன்னகை பூத்தார். சார், உங்கள் திட்டம் அற்புதமான ஒன்று. இந்த திட்டத்தின் மூலம் எதிரிகள் சிக்குவார்கள் என்று நினைக்கிறீர்களா? நிச்சயமாய். நான் கொலையுண்ட செய்தி சாதாரணமானதில்லை. எதிரிகளுக்கே அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் கொடுத்திருக்கும். நான் கொலையுண்டதாய் செய்தி கிடைத்த அந்த வினாடியே லட்சியா 95 பிளாப்பி கடத்தலில் ஈடுபாடு கொண்டிருக்கும் அந்நிய நாட்டு முக்கிய புள்ளிகளுக்கு வயர்லெஸ் மூலமாய் செய்தி போயிருக்கும். அந்த குறிப்பிட்ட வினாடியில் காற்றில் பயணம் செய்யும் ஃப்ரீக்வன்சி வயர்லெஸ் அலைகளை கம்யூனிகேஷன் கேந்திரா கண்காணித்து இருப்பிடங்களை கண்டுபிடிக்கும். அடுத்த 1 மணி நேரத்திற்குள் அந்த கருப்பு ஆடு யார் என்பது தெரிந்துவிடும். ஒரு சந்தேகம் கேளுங்கள். நீங்கள் நடத்திய இந்த நாடகம் எத்தனை பேருக்கு தெரியும்? என் உடலை ஃபாரன்சிக் செய்வதற்காக CBI ஆபீசர் மெஹ்ராவோடு புறப்பட்டு வந்த டாக்டர் ஒருவருக்கும் ஃபாரன்சிக் அதிகாரிகள் 3 பேருக்கும் தெரியும். அவர்களின் உதவி இந்த திட்டத்துக்கு மிகவும் அவசியமாயிற்றே. இல்லாவிட்டால் உங்களை போன்ற அதிகாரிகளை எப்படி நம்ப வைப்பது? சாட்டர்ஜி சிரித்து கொண்டிருக்கும் பொழுதே வேனுக்குள் இருந்த டெலிபோன் சன்னமாய் கூப்பிட்டது. சட்டர்ஜி கை நீட்டி ரிசீவரை எடுத்தார். இது எனக்கு தான். குரல் கொடுத்தார். எஸ் சார், இது கம்யூனிகேஷன் கேந்திரா அரவிந்தா ஸ்பீக்கிங். சொல்லுங்கள். சந்தேகத்துக்கிடமான வயர்லெஸ் ஃப்ரீக்வன்சி அலைகளை ட்ரை செய்து விட்டோம். குட். அது யாருடைய இருப்பிடம்? சொல்ல தயக்கமாக உள்ளது சார். தயங்க வேண்டாம், சொல்லுங்கள். தேவேந்திர பிரசாத். யார்? ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனை சேர்ந்த சீனியர் சயின்டிஸ்ட் தேவேந்திர பிரசாதா? ஆமாம். நம்ப முடியவில்லையே. நம்பித்தான் ஆக வேண்டும். சார், அந்த குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி வயர்லெஸ் அலைகள் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட ஸ்பேஸ் ரிசர்ச் கண்ட்ரோல் டவரிலிருந்து தான் புறப்பட்டன. இப்பொழுது தேவேந்திர பிரசாத் எங்கே இருக்கிறார்? அவருடைய கண்ட்ரோல் டவரில். உங்கள் ஒத்துழைப்புக்கு நன்றி. இனி மேற்கொண்டு ஆக வேண்டிய வேலைகளை நான் பார்த்துக்கொள்கிறேன். ரிசீவரை வைத்த சாட்டர்ஜி விவேக்கையும் மெஹ்ராவையும் பார்த்து புன்னகைத்தார். வலையில் பறவை சிக்கிவிட்டது. யார் அது?
தேவேந்திர பிரசாத், ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனை சேர்ந்த சீனியர் சயின்டிஸ்ட். அவருடைய பொறுப்பில் இருக்கும் கண்ட்ரோல் டவரிலிருந்து தான் என்னுடைய மர்டர் பற்றிய செய்தி வயர்லெஸ் மூலமா யாருக்கோ அனுப்பப்பட்டிருக்கிறது. அது யாருக்கு என்று தேவேந்திர பிரசாத்தை முறைப்படி விசாரணை செய்தால் உண்மை வெளியே வந்துவிடும். மிஸ்டர் விவேக், வேனை தேவேந்திர பிரசாத் இருக்கும் கட்டிட வளாகத்துக்குள் செலுத்துங்கள். விவேக் புன்னகைத்தான். சார், யூ ஹவ் டன் எ வண்டர்ஃபுல் ஜாப். லட்ச 95 நம் பாரத நாட்டின் பெருமை மிக்க கண்டுபிடிப்பு. விசுவாசமான விஞ்ஞானிகள் அல்லும் பகலும் பாடுபட்டு உருவாக்கிய அதன் செயல்திறனை தேவேந்திர பிரசாத் போன்ற கருப்பு ஆடுகள் அந்நிய நாடுகளுக்கு விற்க எண்ணுவது பெற்ற தாயை கொலை செய்வதற்கு சமம். இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். இந்த துரோக செயலில் தேவேந்திர பிரசாத் மட்டுமே ஈடுபட்டிருக்க முடியாது. அவரோடு இன்னும் சிலர் இருக்கலாம். அந்த இன்னும் சிலர் யார் என்பதை இன்று இரவுக்குள்ளேயே கண்டுபிடித்தாக வேண்டும். நீங்கள் இருவரும் முழு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். கண்டிப்பாய். மெஹ்ரா உரக்க குரல் கொடுக்க விவேக் கோபத்தில் முகம் சிவக்க சொன்னான். சார், தேச விரோத நாச செயல்களுக்கு யார் துணை போனாலும் சரி, அவர்கள் அந்த வினாடியே நசுக்கப்பட வேண்டியவர்கள். விவேக்கின் கால் ஆக்சிலேட்டரை அழுத்த வேன் வேகம் பிடித்தது. ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் கட்டிடம் இருந்த மோத்தி பார்க் ஏரியாவை நோக்கி அம்பு எய்த மாதிரி பாய்ந்தது. வேனை போலீஸ் ஜீப் பின்தொடர வேண்டாம் என்று மெஹ்ரா தகவல் அனுப்ப சாட்டர்ஜி தன் மணிக்கட்டை உயர்த்தி தன் எலக்ட்ரானிக் வாட்சில் நேரம் பார்த்தார். நேரம் 11:45. அத்தியாயம் 5. வேனின் 20 நிமிஷ விரைவான பயணத்துக்கு பிறகு மோத்தி பார்க்கின் ஒதுக்குப்புறமாய் பெரிய கட்டிட பரப்போடு உட்கார்ந்திருந்த ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்தது. அந்த கட்டிடத்தின் காம்பவுண்ட் கேட் அருகே வேன் நிறுத்தப்பட்டது. மெஷின் கன்களோடு 2 பேர் டிரைவிங் சீட்டில் உட்கார்ந்திருந்த விவேக்கை நெருங்கினார்கள். வேன் எங்கிருந்து வருகிறது? யாரை பார்க்க வேண்டும்? சீனியர் சயின்டிஸ்ட் தேவேந்திர பிரசாத்தை பார்க்க வேண்டும். நீங்கள் யார்? போலீஸ் புலனாய்வுத்துறை. இது ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் வேன் மாதிரி தெரிகிறதே. ஆம்புலன்ஸ் வேன் தான். ஒரு நோயாளி உள்ளே இருக்கிறார். அவரை ஹாஸ்பிட்டலில் அனுமதிப்பதற்கு முன்பாக சீனியர் சயின்டிஸ்ட் தேவேந்திர பிரசாத்தை பார்த்து பேச வேண்டியுள்ளது. மன்னிக்க வேண்டும், அவர் இப்பொழுதுதான் 10 நிமிஷத்துக்கு முன்புதான் வீட்டுக்கு புறப்பட்டு போனார். வீட்டுக்கா? உறுதியாக தெரியுமா? தெரியும். அவருடைய வீடு எங்கே? ஆண்ட்ரூஸ் அவென்யூவில் 4வது பங்களா. இந்நேரம் போய் சேர்ந்திருப்பார். காரில் அவர் மட்டும்தான் போனாரா? ஆமாம். செல்ஃப் டிரைவிங்கா? இல்லை, கார் டிரைவர் இருந்தார். விவேக் வேனை திருப்பினான். சாட்டர்ஜி புன்னகைத்தார். தேவேந்திர பிரசாத்துக்கு தான் வலையில் விழுந்திருப்பது தெரியாது. நிம்மதியாக படுத்து தூங்க வீட்டுக்கு போயிருக்கிறார் மனிதர். விவேக் கேட்டான். அவருடைய வீடு இங்கிருந்து எவ்வளவு தூரம்? 5 கிலோமீட்டர். நல்ல வேகத்தில் போனால் 10 நிமிஷ நேரத்திற்குள் ஆண்ட்ரூஸ் அவென்யூவை போய்விடலாம். விவேக் வேனை விரட்டினான். அத்தியாயம் 6. 7 நிமிடம். டெல்லி ஆக்ரா நெடுஞ்சாலையில் இடது பக்கமாய் மரங்கள் மண்டிய ஆண்ட்ரூஸ் அவென்யூ வந்தது. அது பாதுகாக்கப்பட்ட பகுதி என்ற ஆங்கில ஹிந்தி அறிவிப்புகளோடு பெயர் பலகைகள். வேன் அவென்யூவின் கான்கிரீட் பாதைகள் நுழைந்து பங்களா எண்களை கண்டுபிடித்து 4ஆம் எண்ணிட்ட பங்களாவுக்கு முன்பாய் நின்றது. காம்பவுண்ட் கேட்டுக்கு முன்பாக நின்றிருந்த செக்யூரிட்டி துப்பாக்கியோடு ஓடி வந்தான். விவேக் எட்டி பார்த்து கேட்டான். சயின்டிஸ்ட் தேவேந்திர பிரசாத் பங்களா இதுதானே? ஆமாம். அவரை பார்க்க வேண்டும். ஐயா இன்னும் SROவிலிருந்து திரும்பவில்லை. அவர் அங்கிருந்து புறப்பட்டு விட்டதா வாட்சன் வார்டிலிருந்து சொன்னார்களே. அதை பற்றி எனக்கு தெரியாது. ஐயா இன்னும் வீடு திரும்பவில்லை. வீட்டில் இப்பொழுது யார் இருக்கிறார்கள்? அம்மா இருக்கிறார்கள். அவர்களை தவிர வேறு யாராவது? இல்லை. விவேக் அடுத்த கேள்விக்காக வாயை திறந்த பொழுது செக்யூரிட்டி சொன்னான். சார், ஹெட்லைட் வெளிச்சம் தெரிகிறது. ஐயாவோட கார் என்று நினைக்கிறேன். விவேக் பின்பக்க வேன் கண்ணாடி வழியாக திரும்பி பார்த்தான். காரின் ஹெட்லைட் வெளிச்சம் தெரிந்தது. காத்திருந்தார்கள். அரை நிமிஷம் கூட இல்லை. கார் ஹெட்லைட் வெளிச்சத்தை வெள்ளமாய் கொட்டிக்கொண்டு கேட்டை நெருங்கி நின்றது. அது தேவேந்திர பிரசாத்தின் காண்டசா கார் தான். சாட்டர்ஜி விவேக்கிடம் திரும்பினார். மிஸ்டர் விவேக், கீழே இறங்கி தேவேந்திர பிரசாத்திடம் அவரை விசாரிக்க வந்திருப்பதாய் சொல்லுங்கள். விவேக் வேனிலிருந்து கீழே இறங்கி காரை நோக்கி போனான். அதற்குள்
காரின் பின்பக்க கதவை திறந்து கொண்டு தேவேந்திர பிரசாத் இறங்கினார். 50 வயதை தொட்டு கொண்டிருந்த தேவேந்திர பிரசாத் அந்த ராத்திரி நேரத்தில் ஓவர் கோட் அணிந்திருந்தார். காதோரங்களில் மட்டும் நரை ரோமம் உயிரோடு இருந்தது. விவேக் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு பேச்சை ஆரம்பித்தான். புலனாய்வு துறையிலிருந்து வருகிறோம். உங்களிடம் ஒரு விசாரணையை ரகசியமாக மேற்கொள்ள வேண்டும். தேவேந்திர பிரசாத் தன் புருவ மத்தியை ஆட்காட்டி விரலால் கீறிக்கொண்டார். விசாரணையா? எதை பற்றி விசாரணை? உங்கள் வீட்டுக்கு உள்ளே போய் பேசுவோமே மிஸ்டர் தேவேந்திர பிரசாத். நான் இப்பொழுது களைத்து போய் வந்திருக்கிறேன். ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும். எதை பேசுவதாக இருந்தாலும் நாளை காலையில் பேசிக்கொள்ளலாம். மன்னிக்க வேண்டும், இது ஒரு ரகசிய விசாரணை. இந்த ராத்திரி நேரத்தில் நடைபெற வேண்டும் என்பது மேலிடம் எங்களுக்கிட்ட உத்தரவு. மேலிடம்? எஸ். எந்த மேலிடம்? உள்ளே போய் பேசுவோமே. தேவேந்திர பிரசாத் சில வினாடிகள் விவேக்கை யோசனையாய் பார்த்துவிட்டு தலையாட்டினார். சரி, வாருங்கள். விசாரணை எதை பற்றியதாக இருந்தாலும் சரி, அரை மணி நேரத்திற்குள் முடித்துக்கொள்ள வேண்டும். எனக்கு களைப்பாக இருப்பதால் சீக்கிரம் படுக்கைக்கு போக எண்ணுகிறேன். அரை மணி நேரம் போதுமானது. வேனில் யார் யார் இருக்கிறார்கள்? இன்னும் 2 பேர். இது புலனாய்வுத்துறை வேன் மாதிரி தெரியவில்லையே. எஸ், இது ஆம்புலன்ஸ் வேன். ரகசிய விசாரணை பற்றி வெளியே யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த வேனை பயன்படுத்தி இருக்கிறோம். சரி, உள்ளே வாருங்கள். செக்யூரிட்டி காம்பவுண்ட் கேட்டை அகலமாக திறந்து வைக்க காரை தொடர்ந்து வேன் உள்ளே போயிற்று. சாட்டர்ஜி விவேக்கையும் மெஹ்ராவையும் ஏறிட்டபடி சொன்னார். நான் உயிரோடு இருப்பது தெரிந்தால் தேவேந்திர பிரசாத்தின் முகம் ஒரு அதிர்ச்சிக்கு உட்படும். அந்த அதிர்ச்சியை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். விவேக் புன்னகைத்தான். தேவேந்திர பிரசாத் தப்பு செய்திருந்தால் அவர் நம்மிடமிருந்து தப்பிக்கவே முடியாது. வேன் காருக்கு பின்னாலேயே போய் போர்டிகோவில் மௌனமாயிற்று. அத்தியாயம் 7. ப்ளீஸ் கம். காரை வெட்டி கீழே இறங்கிய தேவேந்திர பிரசாத் விவேக்கிடம் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே வேனின் பின்பக்க கதவை திறந்து கொண்டு சாட்டர்ஜியும் மெஹ்ராவும் வெளிப்பட்டனர். அவர்களை பார்வையில் வாங்கியதும் தேவேந்திர பிரசாத்தின் நெற்றி மையத்தில் இருந்த ஒரு முக்கியமான நரம்பு புரண்டு படுத்தது. கண்களில் அந்த அரை வினாடி அதிர்ச்சியை விவேக்கும் மெஹ்ராவும் உடனே படித்தார்கள். உள்ளே போனார்கள். தேவேந்திர பிரசாத்தின் 40 வயது மனைவி நைட் கவுனில் எதிர்பட்டு ஏதோ கேட்க நினைத்தவள் பின்னால் வந்து கொண்டிருந்த 3 பேரை பார்த்ததும் சட்டென்று மௌனமானாள். தேவேந்திர பிரசாத் மெல்லிய குரலில் சொன்னார், விமலா, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவதற்காக இவர்கள் புலனாய்வு துறையிலிருந்து வந்திருக்கிறார்கள். மாடியில் இருக்கும் முதல் அறையில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். நீ டீ தயாரித்து மேலே கொண்டு வா. ஏதாவது டெலிபோன் செய்தி வந்தால் என்னை அழைக்காதே, நீயே பேசிவிடு. அவள் தலையசைத்துவிட்டு நகர்ந்தாள். தேவேந்திர பிரசாத் 3 பேரையும் அழைத்துக்கொண்டு மாடிப்படிகளில் ஏறி தென்பட்ட முதல் அறைக்குள் நுழைந்தார். வாருங்கள். சுவரில் இருந்த சில சுவிட்சுகளை தேய்த்ததும் அறை கண்களை உறுத்தாத ஒரு பிரகாசத்துக்கு வந்தது. 3 பேருக்கும் ஒரு நீளமான சோஃபாவை காட்டிவிட்டு அந்த சோஃபாவுக்கு எதிரே இருந்த நாற்காலியில் உட்கார்ந்தார் தேவேந்திர பிரசாத். அறையில் சில வினாடிகளுக்கு சகிக்க முடியாத ஒரு அமைதி நிலவியது. விவேக் அதை கலைத்தான். மிஸ்டர் சட்டர்ஜியை உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். தெரியும். மிஸ்டர் மெஹ்ராவை? அவரையும் தெரியும். விவேக் சில வினாடிகள் தயங்கிவிட்டு பேச்சை ஆரம்பித்தான். மிஸ்டர் தேவேந்திர பிரசாத், நான் இப்பொழுது உங்களிடம் கேட்கப் போகும் சில கேள்விகள் உங்களுக்கு கோபத்தையும் ஆத்திரத்தையும் வரவழைக்கலாம். தயவு செய்து கோபமோ ஆத்திரமோ படாமல் நீங்கள் விளக்கம் அளிக்க வேண்டுகிறேன். தேவேந்திர பிரசாத் புன்னகைத்தார். கேளுங்கள். நான் கொஞ்சம் சாஃப்ட் டைப். எனக்கு கோபம் வராது. நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். விவேக் முதல் கேள்வியை கேட்டான். SROவில் சீனியர் சயின்டிஸ்டாக இருக்கும் நீங்கள் தற்பொழுது புதிதாய் நம் இராணுவம் கண்டுபிடித்திருக்கும் லட்சியா 95 பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அது ஒரு அற்புதமான சாதனை. பைலட் இல்லாமலேயே பறந்து சென்று ரேடார் திரைகளை ஏமாற்றிவிட்டு எதிரிகளின் இலக்குகளை துவசம் செய்துவிட்டு புறப்பட்ட இடத்துக்கே திரும்பி வரும் அதி அற்புதம் அது. பெரிய வளர்ந்த வல்லரசு நாடுகளிடம் கூட லட்சியா 95 மாதிரியான விமானங்கள் இல்லை என்று சொல்லப்படுவது உண்மையா? உண்மை. இந்தியன் ஏரோநாட்டிக்ஸ் மட்டுமே இந்த லட்சியா 95ஐ நிர்மாணம் செய்ய முடிந்திருக்கிறது. இவ்வளோ அற்புதமான ஒன்றின் ரகசியங்களை அதன் சேட்டலைட் ஃபார்முலாக்கள் உள்ளடக்கிய கம்ப்யூட்டர் பிளாப்பி ஒன்று அந்நிய நாட்டின் இராணுவத்திற்கு விலை பேசப்படுவது எவ்வளோ பெரிய துரோகம்? நிச்சயமாய் துரோகம்தான்.
இந்த காரியத்தில் யாராவது ஈடுபட்டு இருக்கிறார்களா இல்லையா என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். தேவேந்திர பிரசாத் திகைத்தார். என்ன உளறீங்க? நான் சொல்ல வேண்டுமா? சாட்டர்ஜி குறுக்கிட்டார். ஆமாம் மிஸ்டர் தேவேந்திர பிரசாத், அந்த கருப்பு ஆடு யார் என்பது உங்களுக்கு தான் நன்றாக தெரியும். அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது? கம்யூனிகேஷன் கேந்திரா. நான் 1 மணி நேரத்திற்கு முன்பு கொலையுண்டது போல் ஒரு டிராமா செய்தேன். அது உண்மை என்று நினைத்து என் நேஷனல் ஃபோர்ஸில் வேலை பார்க்கும் யாரோ உங்களுக்கு தகவல் அனுப்ப நீங்கள் அதை ரிசீவ் செய்து உங்களுடைய பொறுப்பில் இருக்கும் கண்ட்ரோல் டவர் வயர்லெஸ் மூலம் எந்த அந்நிய நாட்டுக்கோ என் மரண செய்தியை தெரியப்படுத்தியிருக்கிறீர்கள். இது அபத்தமான செய்தி. இப்படி மறுத்து பயனில்லை தேவேந்திர பிரசாத். நீங்கள் வயர்லெஸில் பேசியது கம்யூனிகேஷன் கேந்திராவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. உங்களால் எந்த சமாதானத்தையும் கூறி தப்பித்துக் கொள்ள முடியாது. உங்களுக்கு யாரோ தப்பான தகவல்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதை கேட்டுக்கொண்டு நீங்களும் வந்துவிட்டீர்கள். விவேக் இடைமறித்தான். மிஸ்டர் தேவேந்திர பிரசாத், என்னை போன்ற போலீஸ் அதிகாரிகளின் கண்களை நீங்கள் ஏமாற்ற முடியாது. வேனிலிருந்து சாட்டர்ஜி இறங்கியதை பார்த்ததுமே உங்கள் முகம் அதிர்ச்சியை காட்டியது. சாட்டர்ஜியை உயிரோடு பார்த்ததில் ஏற்பட்ட அதிர்ச்சி அது. பயத்தில் ஏற்பட்ட அதிர்ச்சி அல்ல அது. பின்ன நேஷனல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சேர்மன் திடீரென்று என் வீட்டுக்கு வந்ததில் ஏற்பட்ட ஆச்சரியத்தின் விளைவு அந்த அதிர்ச்சி. இப்படி பேசுவதன் மூலம் உங்களால் உண்மைகளை மறைத்துவிட முடியாது. உங்களை இந்த இரவுக்குள் முறைப்படி கைது செய்து இராணுவ லாக்கப்பில் வைத்து எப்படி விசாரிக்க வேண்டுமோ அப்படி விசாரித்தால் உண்மைகளை நீங்கள் கட்டாயமாக சொல்லிவிடுவீர்கள். தேவேந்திர பிரசாத் மெல்ல புன்னகைத்தார். அந்த நிலைமை எனக்கு ஒருபொழுதும் வராது. உங்களால் என்னை கைது செய்யவோ லாக்கப்பில் அடைத்து உண்மைகளை வாங்கவோ முடியாது. ஏனென்றால் நான் உயிரோடு இருக்கப் போவது இந்த நிமிஷம் மட்டுமே. அவர் என்ன சொல்கிறார் என்று வார்த்தைகளை புரிந்து கொள்ளும் முன் தேவேந்திர பிரசாத் தன் ஓவர்கோட்டு பைக்குள் கையை நுழைத்து அந்த ரிவால்வரை எடுத்து தன் வலது நெற்றி பொட்டில் வைத்துக்கொண்டு ட்ரிக்கரை அழுத்தினார். விவேக் பாய்ந்து ரிவால்வரை தட்டிவிடுவதற்குள் தேவேந்திர பிரசாத்தின் தலைக்குள் பாய்ந்த தோட்டா ரத்தத்தை சூடாய் தெளித்தது. டீ கோப்பைகளை ஏந்தி கொண்டு உள்ளே வந்த அவர் மனைவி கோப்பைகளை நழுவ விட்டு மயக்கமாய் சரிந்தாள். அத்தியாயம் 8. தேவேந்திர பிரசாத் சரியாய் 2 நிமிஷம் தான் உயிரோடு இருந்தார். சாட்டர்ஜி உறைந்து போய் நிற்க, மேக்ரா விமலாவின் மயக்கத்தை தெளிவிக்கும் முயற்சியில் இருக்க, விவேக் மட்டும் மாடிப்படிகளில் இறங்கி ஹாலுக்கு வந்து போர்டிகோவில் காருக்கு சாய்ந்து நின்றிருந்த டிரைவரை நெருங்கினான். உன் பேர் என்ன? அவன் திடுக்கிட்டவனாய் நிமிர்ந்தான். சார், இதோ பார், சீனியர் சயின்டிஸ்ட் தேவேந்திர பிரசாத் தற்கொலை செய்து கொண்டு இறந்து விட்டார். தற்கொலைக்கு காரணம் அவர் ஈடுபட்டிருந்த தேசவிரோத செயலை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். அவனுடைய விழிகள் விரிந்தன, உதடுகள் பயத்தில் துடித்தன. சார், அது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. நான் அவருக்கு டிரைவர் மட்டும்தான். அவர் சொல்கிற இடத்துக்கு காரை ஓட்டுவது தான் என்னுடைய வேலை. மற்றபடி அவருடைய நடவடிக்கைகளை பற்றி எனக்கு தெரியாது. சரி, இப்பொழுது நான் கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் பொய் கலப்பில்லாமல் பதில்களை சொல்லு போதும். கேளுங்க சார். தேவேந்திர பிரசாத் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனிலிருந்து 1/2 மணி நேரத்துக்கு முன்பே புறப்பட்டார் இல்லையா? ஆமாம். அங்கிருந்து எங்கே போனார்? எங்கேயும் போகவில்லை. நேராய் பங்களாவுக்கு தான் வந்தார். பொய். சார், நீ பொய் பேசினால் எனக்கு தெரிந்துவிடும். ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனிலிருந்து கார் நேராய் பங்களாவுக்கு வரவில்லை. வேறு எங்கேயோ போய்விட்டு தான் வந்திருக்கிறது. அது எங்கே என்பதை நீதான் சொல்ல வேண்டும். சார், சொல்லு. SROவிலிருந்து எங்கள் வேன் புறப்படுவதற்கு 10 நிமிஷம் முன்பாகவே தேவேந்திர பிரசாத் காரில் புறப்பட்டிருக்கிறார். ஆனால் எங்கள் வேன் இங்கே வந்து சேர்ந்த பின்புதான் உங்கள் கார் வந்திருக்கிறது. ஸோ நடுவழியில் அவர் யார் வீட்டுக்கோ போயிருக்கிறார். அது உனக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. இது இராணுவம் சம்பந்தப்பட்ட விஷயம். உண்மைகளை சொன்னால் உனக்கு உபத்திரவம் கம்மி. இல்லாவிட்டால் இருட்டறைக்குள் காலங்காலமாய் உட்கார்ந்து கொள்ள வேண்டியதுதான். சார், சொல்லிடுறேன் சார். ஆனால் சயின்டிஸ்டோட நடவடிக்கைகளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீ முதல்ல விஷயத்தை சொல்லு. உனக்கும் அவருடைய நடவடிக்கைகளுக்கும் சம்பந்தம் இருக்குமா இல்லையா என்று முடிவு செய்வது என்னுடைய வேலை. டிரைவர் நாக்கை ஈரப்படுத்தி கொண்டு சொன்னான். SROவிலிருந்து பங்களாவுக்கு திரும்புகிற வழியில் ரச்சனா வீட்டில் சயின்டிஸ்ட் 10 நிமிஷம் இருந்தார். ரச்சனா? யாரது?
ஏதோ ஒரு ஃபாரின் கொலாபரேஷன் கம்பெனியில் வேலை பார்க்குற பெண். சயின்டிஸ்டுக்கும் அந்த பெண்ணுக்கும் என்ன மாதிரியான தொடர்பு இருந்தது? எனக்கு தெரியாது சார். ராத்திரி வேலைகளில் போவார், 1 மணி நேரம் 2 மணி நேரம் தங்குவார். அந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக எனக்கு பணமும் தந்திருந்தார். ரட்சனாவை நீ பார்த்துருக்கிறாயா? அவளுக்கு என்ன வயது? 25க்குள் இருக்கும். அழகான பெண். அவளுக்கு வீடு எங்கே? பக்கத்தில் சோனா பார்க். வீட்டில் அவள் மட்டும் தானா? ஆமாம். சரி, காரை எடு, அவள் வீட்டுக்கு போகலாம். சார், டிரைவர் திகைத்து கொண்டிருக்கும் பொழுதே சட்டர்ஜி மாடிப்படிகளை இறங்கி வேக வேகமாக வந்தார். மிஸ்டர் விவேக், சயின்டிஸ்ட் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கொள்வார் என்று நாம் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. மேற்கொண்டு என்ன செய்வது? விவேக் புன்னகைத்தான். சயின்டிஸ்ட் கை நழுவி போனாலும் வேறு ஒரு ஹோல்டிங் கிடைத்திருக்கிறது சார். என்ன ஹோல்டிங்? விவேக் சொல்ல சட்டர்ஜியின் முகத்தில் மலர்ச்சி பரவியது. அத்தியாயம் 9. மெஹ்ராவை தேவேந்திர பிரசாத்தின் பங்களாவில் இருக்க வைத்துவிட்டு கார் டிரைவரோடு ரட்சனா வீட்டுக்கு புறப்பட்டார்கள் விவேக்கும் சட்டர்ஜியும். சட்டர்ஜி தன் தோற்றத்தை மாற்றியிருந்தார். 5 நிமிஷ கார் பயணத்தில் சோனா பார்க் வந்தது. வீடுகள் தள்ளி தள்ளி தெரிந்தன. புதிதாய் முளைத்த குடியிருப்பு பகுதி அது. ரோடுகள் சிறியதாய் இருந்தன. விவேக் டிரைவரின் தோலை தொட்டு கேட்டான். எந்த வீடு? இன்னும் கொஞ்சம் உள்ளே போக வேண்டும் சார். தேவேந்திர பிரசாத் ரட்சனாவோடு தொடர்பு வைத்திருக்கிற விஷயம் அவருடைய மனைவிக்கு தெரியுமா? தெரியாது. அந்த ரட்சனா ஒரு ஃபாரின் கொலாபரேஷன் கம்பெனியில் வேலை பார்ப்பதாக சொன்னாயே? ஆமாம். எந்த கம்பெனி? ரீகல் சர்க்கிளில் அந்த கம்பெனி இருக்கிறது. ஆனால் பெயர் எனக்கு தெரியாது. கார் இப்பொழுது ஒரு வளைவில் திரும்பி போர்டிகோவில் 0 வாட்ஸ் பல்ப் எரிந்து கொண்டிருந்த அந்த மினி பங்களாவுக்கு முன் நின்றது. இந்த வீடா? ஆமாம் சார். விவேக்கும் சட்டர்ஜியும் காரில் நின்று இறங்கினார்கள். முகங்களில் குளிர்காற்று மோதியது. காம்பவுண்ட் கேட்டின் உட்பக்க கொக்கியை எடுத்துவிட்டு கேட்டை தள்ளினான் விவேக். அது விரிந்து வழி கொடுத்தது. உள்ளே நுழைந்தார்கள். போர்டிகோவில் மாருதி 1000 தூசி படலமாய் தெரிந்தது. இருவரும் காரை சுற்றி கொண்டு வாசல் படிக்கு வந்தார்கள். விவேக் காலிங் பெல் சுவிட்சை தேடி அதன் மேல் விரலை வைத்தான். சத்தம் போயிற்று. கதவு திறக்கப்பட காத்திருந்தார்கள். உள்ளே ஏதோ சத்தம் கேட்டது. நாற்காலி நகர்ந்த மாதிரி இருந்தது. தொடர்ந்து நடை சத்தம். பக்கவாட்டு கண்ணாடி ஜன்னலின் கொக்கி விடுபட்டு பாதி திறந்தது. கிரில் கம்பிகளுக்கு பின்னால் ஒரு பெண்ணின் முகம் தெரிந்தது. ஹிந்தியில் கேட்டாள். யார்? நீங்கள் ரச்சனா தானே? ஆமாம். உங்களோடு கொஞ்சம் பேச வேண்டும். நீங்கள் யார்? தேவேந்திர பிரசாத்துக்கு வேண்டியவர்கள். உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காக அவர் எங்களை அனுப்பியிருக்கிறார். உங்களுக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் அவர் வீட்டு கார் டிரைவர் வந்திருக்கிறார், கேட்டு பாருங்கள். விவேக் சொல்லிவிட்டு பின்னால் நின்றிருந்த கார் டிரைவரை பார்த்து கண்ணை காட்ட அவன் குரல் கொடுத்தான். குரலில் நடுக்கம். அம்மா, ஐயா தான் இவங்களை அனுப்பி வச்சாங்க. அடுத்த சில வினாடிகளில் தாழ்பால் விலக ரட்சனா அழகாய் தெரிந்தாள். கண்களில் 64 கலைகளும் தெரிந்தன. ப்ளீஸ் கம். உள்ளே போனார்கள். ரட்சனா வரவேற்பறை சோஃபாக்களை காட்டினாள். விவேக்கும் சட்டர்ஜியும் உட்கார்ந்ததும் எதிர் நாற்காலில் உட்கார்ந்தபடி மெல்லிய குரலில் ரட்சனா சொன்னாள். அவர் இப்பொழுதுதான் வந்துவிட்டு போனார். இப்பொழுது உங்களை அனுப்பியிருக்கிறாரே, நீங்கள் யார்? உங்களுக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு? விவேக் சிரித்தான். நெருக்கமான தொடர்பு தான். லட்சியா 95 பற்றி உங்களோடு பேச வேண்டும். மோட் ஆஃப் த மெத்தட் கம்ப்யூட்டர் பிளாப்பி இப்பொழுது யாரிடம் இருக்கிறது? ரச்சனா எழுந்தாள். ஒரு நிமிஷம். நீங்கள் யார் என்பது எனக்கு தெரியாது. உங்களை பற்றி அவரிடம் டெலிஃபோனில் கேட்டு தெரிந்து கொண்ட பின்புதான் நான் எதுவுமே பேச முடியும். சாரி மிஸ் ரச்சனா, நீங்கள் டெலிஃபோனில் அவரோடு பேச முடியாது. ஏன்? தேவேந்திர பிரசாத் இப்பொழுது உயிரோடு இல்லை. ரட்சனாவின் அழகிய விழிகள் சட்டென்று அதிர்ச்சியில் உறைந்தன. என்ன சொன்னீங்க? ஹீ இஸ் நோ மோர். எப்படி? தற்கொலை. தற்கொலையா? ஏன்? போலீஸ் அவரை மடக்கிவிட்டது. சாயம் வெளுத்து போனதில் மிரண்ட அவர் தப்பிக்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார். ரட்சனா அதே அதிர்ச்சியோடு விவேக்கையும் சட்டர்ஜியையும் சந்தேக பார்வை பார்த்தாள். உதடுகள் தன்னேசியாய் கேட்டது. நீங்கள் போலீஸா? விவேக் புன்னகைத்தான். அதே.
இனி நாம் நிஜங்களை பேசிக்கொள்ளலாம் ரட்சனா. தேவேந்திர பிரசாத் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டதன் மூலம் அவர் ஒரு குற்றவாளி என்பது ஊர்ஜிதமாகிவிட்டது. அத்தோடு இல்லீகல் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிற நீங்கள் நிச்சயமாய் ஒரு உத்தமியாய் இருக்க முடியாது. நீங்கள் இப்பொழுது உண்மை பேச வேண்டிய நேரம். எனக்கு எதுவும் தெரியாது. பொய் பேச ஆரம்பித்து விட்டீர்கள் ரட்சனா. எங்களுக்கு வேண்டியது அக்மார்க் முத்திரையோடு கூடிய உண்மைகள். லட்சியா 95 சம்பந்தப்பட்ட மோட் ஆஃப் த மெத்தட் கம்ப்யூட்டர் பிளாப்பி இப்பொழுது யாரிடம் இருக்கிறது? கம்ப்யூட்டர் பிளாப்பியா? நீங்கள் சொல்வது எதுவுமே எனக்கு புரியவில்லை. இப்படி சொல்லி நீங்கள் தப்பித்துக்கொள்ள முடியாது ரட்சனா. உண்மைகளை ஒத்துக்கொள்வதுதான் உத்தமம். இல்லாவிட்டால் உங்களை கைது செய்து லாக்கப்பில் கொண்டு போய் வைத்து போலீஸ்கே உரித்தான சிகிச்சைகளை கொடுத்து உண்மைகளை விசாரிக்க வேண்டியிருக்கும். போலீஸ் சிகிச்சைகள் எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாத ஒன்று அல்ல. ரட்சனாவின் முகத்தில் வியர்வையும் கலவரமும் தெரிந்தது. சட்டர்ஜி குறுக்கிட்டார். இதோ பார், எதுவும் தெரியாத மாதிரி ரொம்ப நேரத்துக்கு நடித்து கொண்டிருக்க முடியாது. விஷயங்கள் எல்லாமே வெளியில் கசிந்து விட்டது. லட்சியா 95 பற்றிய கம்ப்யூட்டர் பிளாப்பி இப்பொழுது யாரிடம் இருக்கிறது? உன்னிடமா இல்ல வேறு யாரிடமாவதா? ரட்சனா எச்சில் விழுங்கினாள். என்னிடம். எடுத்துக்கொடு. சட்டர்ஜி மெல்லிய குரலில் உரும ரட்சனா தயக்கமாய் எழுந்தாள். எங்கே இருக்கிறது? உள்ளே. நடந்தாள். சட்டர்ஜியும் விவேக்கும் அவளை எச்சரிக்கையாய் பின்தொடர்ந்தனர். ரட்சனா 2 அறைகளை கடந்ததும் பக்கவாட்டில் இருந்த ஒரு சிறிய ஃபைபர் கிளாஸ் கண்ணாடி கதவை திறந்தாள். உள்ளே ஏசி உருமியது. அறை முழுவதும் மெலிதான சிவப்பு வெளிச்சம் பரவி இருக்க சுவர் மூலையில் ஒரு கம்ப்யூட்டர் சதுரமாய் தெரிந்தது. ரட்சனா தயக்கமாய் விவேக்கை திரும்பி பார்த்தாள். விவேக் கேட்டான், என்ன? அந்த கம்ப்யூட்டருக்குள் பிளாப்பி இருக்கிறது. எடு. ரட்சனா கம்ப்யூட்டரை நெருங்கி உயிரோடு இருந்த அதன் பிளாப்பி இன்சர்ட் பகுதிக்குள் கையை நுழைத்தாள். பின் புன்னகையோடு விவேக்கையும் சட்டர்ஜியும் திரும்பி பார்த்தாள். சாரி ஜென்டில்மேன், அந்த பிளாப்பி என்னிடமில்லை. அது யாரிடம் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் என்னை கைது பண்ணவோ போலீஸ் லாக்கப்புக்கு கொண்டு போய் விசாரிக்கவோ முடியாது. ஏனென்றால் அடுத்த 10 வினாடிகளில் நான் சாகப் போகிறேன். இந்த கம்ப்யூட்டருக்கு சர்க்கியூட் வழியாக வரும் எக்கச்சக்கமான வோல்டேஜ் மின்சாரம் என் உடம்புக்குள் பாயப்போகிறது. போலீசிடம் சிக்கிக் கொள்ளும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுக்கு இடப்பட்டிருக்கும் கட்டளை. தேவேந்திர பிரசாத்துக்கு தோட்டா, எனக்கு மின்சாரம். குட் பை ஜென்டில்மேன். அடுத்த ஜென்மத்தில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். விவேக் அவளை நோக்கி பாய்வதற்குள் ரட்சனா கம்ப்யூட்டரின் சர்க்கியூட்டுக்கு மின்சார போகும் பிரதான பாகத்தை பற்ற ஹக் என்று வாயை பிளந்து உடம்பை வெட்டி கொண்டாள். மை குட்னஸ்! சாட்டர்ஜி ஸ்தம்பித்து பின்வாங்கி பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ரட்சனாவின் உடம்புக்குள் பாய்ந்த மின்சாரம் அவளை சுருட்டி சாய்த்தது. அத்தியாயம் 10. அந்த பின்னிரவு நேரத்தில் இராணுவ பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு அசாதாரண பரபரப்பில் இருந்தது. இன் ஏ நட்ஷெல் என்று அழைக்கப்படும் அந்த ரகசிய அறைக்குள் முப்படைகளை சேர்ந்த உயர் இராணுவ அதிகாரிகள் இறுக்கமான முகங்களோடு உட்கார்ந்திருக்க இராணுவ அமைச்சரின் பிரதம செயலாளர் சூரிய கோஷ் நிதானமான ஆங்கிலத்தில் பேசிக் கொண்டிருந்தார். முன் வரிசையில் சாட்டர்ஜி, சிபிஐ ஆபீசர் மெக்ரா, விவேக் தெரிந்தார்கள். சீனியர் சயின்டிஸ்ட் தேவேந்திர பிரசாத் இப்படி ஒரு சதி செயலில் ஈடுபட்டிருப்பார் என்று நம்மில் யாரும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். NSF சேர்மன் சாட்டர்ஜி ஒரு சாதுரியமான நாடகத்தை நடத்தி சதி செயலில் ஈடுபட்டிருந்த தேவேந்திர பிரசாத்தை கம்யூனிகேஷன் கேந்திராவின் உதவியோடு கண்டுபிடித்த விதம் பாராட்டுக்குரியது. சாட்டர்ஜியும் கிரைம் பிரான்ச் ஆபீசர் விவேக்கும் எவ்வளவோ எச்சரிக்கையாய் தேவேந்திர பிரசாத்தையும் அவரோடு தொடர்பு வைத்திருந்த ரட்சனாவையும் அணுகிய போதிலும் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனது நமக்கு கிடைத்த தற்காலிக தோல்வி. தேவேந்திர பிரசாத்தும் ரட்சனாவும் கிளைவேர்கள். இந்த கிளைவேர்கள் எந்த ஆணிவேரிலிருந்து புறப்பட்டிருக்கிறது என்பதை உடனடியாக நாம் கண்டுபிடிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். அதற்கான அடுத்த கட்ட ஏற்பாடுகளை பேசி முடிவு செய்யவே நாம் இங்கே கூடியிருக்கிறோம். சாட்டர்ஜி தனக்கு முன்னால் இருந்த மைக்கை ஆன் செய்துவிட்டு சொன்னார், இது சம்பந்தமாய் நான் சில கருத்துக்களை சொல்ல விருப்பப்படுகிறேன். தாராளமாய். லட்சியா 95 சூட்சமங்களை திருடிக் கொள்கிற முயற்சியில் இருக்கும் இந்த இயக்கத்தின் ஆணிவேர் ஜெர்மனியில் இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் தேவேந்திர பிரசாத்தோடு தொடர்பு வைத்திருந்த ரட்சனா ஜெர்மனி நாட்டில் 2 வருஷம் பணிபுரிந்திருக்கிறாள்.
ஒரு அதிகாரி இடைமறித்தார். அந்த ஒரு காரணத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு நாட்டின் மீது நாம் சந்தேகம் கொள்வது தவறு. என்னை பொறுத்த வரைக்கும் இது அண்டைய நாடுகளின் முயற்சி. லட்சியா 95 சூட்சுமங்கள் அடங்கிய கம்ப்யூட்டர் பிளாப்பி இந்தியாவை விட்டு வெளியே போகும் முன்பாக அதை கண்டுபிடிக்க வேண்டியது தலையாய கடமை. உடனடியாக இராணுவ போலீஸ் அமைப்பில் உள்ள அனைத்து உஷார் பிரிவுகளும் மிகவும் விழிப்போடு செயல்பட்டு லட்சியா 95 சூட்சுமங்களை காப்பாற்ற வேண்டும். விவேக் குரலை நுழைத்தான். குறுக்கிடுவதற்காக மன்னிக்க வேண்டும். இப்பொழுது உடனடியாக எந்த முயற்சி எடுத்தாலும் அது எதிரிகளை பிடிக்க பயன் தராது. காரணம், அவர்கள் ஜாக்கிரதையாக பதுங்கியிருப்பார்கள். இன்னும் சிறிது காலத்திற்கு தலை தூக்க மாட்டார்கள். இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ஒன்றே ஒன்றுதான். என்ன? லட்சியா 95ஐ வடிவமைத்த விஞ்ஞானிகளையும் என்ஜினியர்களையும் இராணுவ கோர்ட்டில் ஒரு முறையான விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். அப்படி அவர்களை விசாரணைக்கு உட்படுத்தும் பொழுது சின்ன சின்ன உண்மைகள் கசியலாம். அந்த சின்ன உண்மைகளை கவனமாக அலசினால் பெரிய விவரங்கள் கிடைக்கலாம். இராணுவ அமைச்சகத்தின் பிரதம செயலாளர் விவேக்கை ஏறிட்டார். மிஸ்டர் விவேக், லட்சியா 95 நம் பாரத நாட்டின் ஒரு அரிய பொக்கிஷம். வல்லரசு நாடுகள் இப்பொழுது இந்தியாவை ஒரு கௌரவ பார்வை பார்ப்பதற்கு காரணம் நம்மிடம் இருக்கும் லட்சியா 95 தான். எந்த காரணத்தை முன்னிட்டும் லட்சியாவின் சூட்சமங்கள் அந்நிய நாடுகளுக்கு தாரை வார்க்கப்பட்டு விடக்கூடாது. இந்த துரோகத்துக்கு துணை போகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் தெருமுனையில் வைத்து தூக்கிலிடப்பட வேண்டியவர்கள். சார், குற்றவாளிகள் தப்ப முடியாது. சத்தியம் தாமதமாகத்தான் ஜெயிக்கும். ஆனால் தோற்று போனதாய் சரித்திரம் கிடையாது. நாம் ஜெயிப்பது நிஜம். விவேக்கின் பேச்சில் வெளிப்பட்ட உஷ்ணமான உணர்ச்சி எல்லோரையும் பற்றி கொண்டது. அத்தியாயம் 11. சட்டர்ஜி ரகசிய கூட்டம் முடிந்து செக்யூரிட்டி நிறைந்த தன்னுடைய பங்களாவுக்கு திரும்பிய பொழுது விடியற்காலை 3 மணி. தூக்கம் கெட்டதின் காரணமாய் கண்கள் இரண்டும் நெருப்பு கோலங்களாய் எரிந்தன. தூங்காமல் காத்திருந்த அவருடைய மகள் ரிஷிகா எதிர்கொண்டாள். தேவேந்திர பிரசாத், ரச்சனா 2 பேரையும் உயிரோட பிடிச்சிருந்தா இந்நேரம் உண்மைகளை கறந்திருக்கலாம். நீங்களும் மிஸ்டர் விவேக்கும் இருக்கும்பொழுது அவங்களால எப்படிப்பா தற்கொலை பண்ணிக்க முடிஞ்சுது? நாங்களே எதிர்பார்க்காத ஒரு வினாடியில் திடீர்னு தங்களோட முடிவுகளை தேடிக்கிட்டாங்க. எதிரிகள் நம்மை காட்டிலும் புத்திசாலித்தனமாக இருப்பார்கள் என்பதை அந்த சமயத்தில் தான் புரிஞ்சுக்கிட்டேன். எத்தனையோ புத்திசாலித்தனமான திட்டம் போட்டும் பட்சிகள் கைக்கு சிக்கியும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. எதிரிகள் இப்போ உஷாராக இருப்பாங்க. இனிமே அவங்கள ஸ்மெல் பண்ணுறது கஷ்டம். அப்பா, யூ சீம் டு பி வெரி டயர்ட். ஏதாவது சாப்பிட்றீங்களா? இந்நேரத்துக்கா? கொஞ்சம் பால் சாப்பிடுங்கப்பா. வேண்டாமா, நான் நிம்மதியாக படுத்து 2 மணி நேரமாவது தூங்கணும் சொல்லிக்கொண்டே மாடியிலிருந்த தன்னுடைய அறையை நோக்கி போனார் சட்டர்ஜி. குட் நைட் மா. குட் நைட் பா. சட்டர்ஜி மாடிக்கு போனதும் கீழே இருந்த தன்னுடைய அறைக்கு போக திரும்பிய ரிஷிகாவை டெலிஃபோன் முணுமுணுத்து கூப்பிட்டுது. போய் ரிசீவரை எடுத்தாள். ஹலோ ரிஷிகா, நான் தான். மறுமுனையில் ஒலித்த குரலை கேட்டதும் முகம் மாறினாள். சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டு தாழ்ந்த சாதியில் பெங்காலி மொழியில் பேச ஆரம்பித்தாள் ரிஷிகா. அத்தியாயம் 12. சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கட்டிடம். விடியற்காலை 3 மணி. அந்த நேரத்திலும் ஃபைல் ஒன்றை பார்த்து கொண்டிருந்த சிபிஐ ஆஃபீஸர் மெக்ராவை மேஜையின் மேல் இருந்த டெலிஃபோன் கத்தி எடுக்க சொன்னது. ராத்திரி முழுவதும் அலைந்த அலைச்சலில் சோர்ந்து போயிருந்த மெக்ரா வாயை திறந்து நீளமான கொட்டாவி ஒன்றை வெளியேற்றி கொண்டே ரிசீவரை எடுத்தார். ஹலோ, சிபிஐ? எஸ் சார். அங்கே முக்கியமான அதிகாரிகள் யாராவது இருந்தால் என் கூட பேச சொல்லுங்க சார். நான் சீஃப் ஆஃபீஸர் மெக்ரா பேசுகிறேன். நீ யார்? என்ன விஷயம்? சார், நீங்கள் சீஃப் ஆஃபீஸர் மெக்ராவா? தேங்க் காட் சார். நீங்கள் உடனே புறப்பட்டு நிஜாமுடின் வைரவேஸ் ரோட்டில் இருக்கிற சுதந்திரா தேவி பார்க் டெலிஃபோன் பூத்துக்கு வர முடியுமா? நீ யார்? சார், நான் ஆர்மி இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஸ்பை. பெயர் ஹர்ஷவர்த்தனா. மெஹ்ரா உடனே பன்மையில் சொல்லுங்க, என்ன விஷயம் என்றார். சார், லட்சியா 95 சம்பந்தமாய் ஆர்மி ஆஃபீஸர் சிலரை வேவு பார்க்கும் வேலை எனக்கு தரப்பட்டது. கடந்த 15 நாட்களாய் நான் மேற்கொண்ட வேவு பார்க்கும் முயற்சியில் வெற்றி கிடைத்துள்ளது. வெரி குட். சதி வேலையில் ஈடுபட்டது யார்? ஆள் யார் என்று தெரியவில்லை சார். ஆனால் என் கையில் இப்பொழுது சங்கீத வார்த்தைகளோடு கூடிய ஒரு கடிதம் சிக்கியுள்ளது. கடிதத்தில் இருக்கும் வாசகங்கள் எனக்கு புரியவில்லை. அந்த கடிதத்தோடு உடனே சிபிஐ அலுவலகம் வாருங்கள்.
உங்களுக்காக நான் இங்கே காத்திருக்கிறேன். சார், நான் இப்போ டெலிஃபோன் பூத்தை விட்டு வெளியே வர முடியாத நிலையில் இருக்கிறேன். என் கையில் கடிதம் இருப்பதை தெரிந்து கொண்ட எதிரியின் ஆட்கள் என்னை தேடிக்கொண்டு மோட்டார் சைக்கிள்களில் இந்த ஏரியாவில் திரிந்து கொண்டு இருக்கிறார்கள். நான் டெலிஃபோன் பூத்தை விட்டு வெளியே வந்தால் அவர்கள் கண்களில் நிச்சயம் பட்டுவிடுவேன். அப்படி பார்வையில் பட்டுவிட்டால் அடுத்த நிமிடமே என்னை கொன்று விடுவார்கள். அவர்களுக்கு பயந்து கொண்டுதான் டெலிஃபோன் செய்தேன். இந்த அகால வேளையில் இங்கே யாரும் இல்லை. செக்யூரிட்டி மட்டும் இருந்தான். அவன் எக்கச்சக்கமாய் குடித்திருந்தான். நான் பேசுவது அவனுக்கு புரியவில்லை. எனவே தான் சிபிஐக்கு ஃபோன் செய்தேன். நல்ல வேளை, லைனில் நீங்களே கிடைத்தீர்கள். நீங்கள் உடனே புறப்பட்டு இங்கே வர முடியுமா சார்? இடம் எங்கே என்று மறுபடியும் தெளிவாய் சொல்லுங்கள். நிஜாமுடின் ஹைவேஸ் ரோட்டில் இருக்கும் சோந்திரா தேவி பார்க் அருகே இருக்கும் டெலிஃபோன் பூத். ஆள் நடமாட்டமற்ற ஏரியா அது. மிஸ்டர் ஹர்ஷவர்த்தனா, தைரியமாய் இருங்கள். நான் உடனே புறப்பட்டு அங்கே வருகிறேன். சீக்கிரம் வாருங்கள் சார். இதோ. மேக்ரா டெலிஃபோன் ரிசீவரை வைத்துவிட்டு பதட்டமாய் எழுந்தார். அணிந்திருந்த ஜெர்கின் கோட் ஜிப்பை இழுத்துவிட்டு கொண்டவர் மேஜின் மேல் கிடந்த கார் சாவியை பொறுக்கிக் கொண்டு வேக வேகமாய் அறையில் நின்று வெளிப்பட்டு போர்டிகோவின் இருட்டில் நின்றிருந்த காரை நோக்கி போனார். அத்தியாயம் 13. நிஜாமுடின் ஹைவேஸ் ரோட்டில் காரை விரட்டிய மெஹ்ரா சோந்திரா தேவி பார்க்கை நெருங்கிய பொழுது விடியற் காலை மணி 3:30. டெல்லி கார்ப்பரேஷன் விளக்குகள் நம் நாட்டு அரசியல்வாதிகளைப் போலவே கடமையை செய்ய தவறியிருக்க மெலிதாய் சாம்பல் பூத்த இருட்டு பரவி இருந்தது. காரை நிறுத்தி கீழே இறங்கினார் மெஹ்ரா. ஒரு மரத்துக்கு கீழே இருட்டில் டெலிஃபோன் பூத் உட்கார்ந்திருந்தது. மெஹ்ரா சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டு டெலிஃபோன் பூத்தை நெருங்கி மெல்ல குரல் கொடுத்தார். ஹர்ஷவர்த்தனா? பதில் இல்லை. ஹர்ஷவர்த்தனா? இரண்டாவது தடவையாய் குரலை உயர்த்தி கூப்பிட்டதும் பூத்துக்குள் உட்கார்ந்திருந்த அந்த உருவம் எழுந்து நிற்பது கண்ணாடி வழியே தெரிந்தது. பூத்தின் கதவு மெல்ல திறக்க உருவம் வெளிப்பட்டது. மேக்ரா உற்று பார்த்தார். இளைஞன், 30 வயது இருக்கலாம். வெள்ளை பேன், சற்றே அடர்த்தியான நிறத்தில் ஸ்வெட்டர், தலையில் பனிக்குள்ளாய். சார்? ஹர்ஷவர்த்தனா? நான் தான் சார். உன் உத்தியோக அட்டையை நான் முதலில் பார்க்க வேண்டும். அவன் உத்தியோக அட்டையை எடுத்து நீட்ட மேக்ரா பென் டார்ச் வெளிச்சத்தில் பார்த்துவிட்டு அவனிடமே கொடுத்தார். ஸ்பை 2nd கிரேட். ஆமாம் சார். உனக்கு கிடைத்த அந்த கடிதம் எங்கே? பேண்ட் பாக்கெட்டில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த ஒரு தாளை எடுத்து நீட்டினான். கடிதம் ஆங்கிலத்தில் டைப் செய்யப்பட்டு இருந்தது. மேக்ரா பென் டார்ச் வெளிச்சத்தில் படித்து பார்த்தார். ஒன்றும் புரியவில்லை. இந்த கடிதம் உனக்கு எங்கிருந்து கிடைத்தது? பாதுகாப்பு அமைச்சகத்தில் ஸ்டெனோவாய் பணிபுரியும் ஷில்பா என்கிற பெண்ணின் வீட்டிலிருந்து எடுத்தேன். திருடினேன். அந்த ஷில்பா சதிக்கும்பலை சேர்ந்த பெண்ணா? ஆமாம். உனக்கு எப்படி தெரிந்தது? அவளுடைய நடவடிக்கைகளை வைத்து இந்த வேவு பார்க்கும் வேளையில் எனக்கு கிடைத்த பெரிய ஹோல்டிங் அவள்தான். கடந்த 1 வார காலமாய் குறிவைத்து பின்தொடர்ந்தேன். இன்றைக்கு சிறிது நேரத்துக்கு முன்னால் அவள் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து பூட்டை உடைத்துக்கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தேன். அரை மணி நேர அலசலுக்கு பின் இந்த சங்கீத கடிதம் சிக்கியது. எடுத்துக்கொண்டு வெளியே வரும்பொழுது ஷில்பாவை பார்க்க வந்த 2 பேர்களின் பார்வையில் பட்டுவிட்டேன். அவர்கள் என்னை துரத்த ஆரம்பித்தார்கள். நான் தப்பித்து இந்த டெலிஃபோன் பூத்துக்குள் நுழைந்து கொண்டேன். மெஹ்ரா புன்னகைத்தார். உன் துணிச்சலான நடவடிக்கைகளுக்கு என்னுடைய பாராட்டுகள் ஹர்ஷவர்த்தனா. அதற்கு இந்த இடத்திலேயே பரிசும் கொடுக்க விரும்புகிறேன், வாங்கிக்கொள். சொல்லிக்கொண்டே தன் ஜெர்கின் பாக்கெட்டுக்குள் கையை நுழைத்து கண்ணிமைக்கிற நேரத்திற்குள் அந்த சைலன்சர் துப்பாக்கியை எடுத்து சுட்டார். இச்! முத்தம் கொடுப்பது போல் ஒரு சத்தம். ஹர்ஷவர்த்தனா இடது பக்க மார்புக்கு தோட்டாவை வாங்கி கொண்டு மெஹ்ராவை அதிர்ச்சியாய் பார்த்து கொண்டே சரிந்தான். அத்தியாயம் 14. மெஹ்ரா சுற்றுமுற்றும் பார்த்தார். கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் ஆள் நடமாட்டமே இல்லை. இருட்டின் ஆட்சி அமோகமாய் இருந்தது. மெஹ்ரா குனிந்து ஹர்ஷவர்த்தனாவின் உடலை பூட்ஸ் காலால் எத்தினார். மார்பில் ரத்தம் வழிய இன்னும் உடம்பில் சில சதவீதம் உயிர் வைத்துக் கொண்டிருந்த ஹர்ஷவர்த்தனா மல்லாந்தான். தண்ணீர். மெஹ்ராவின் உதட்டில் ஒரு சவ புன்னகை பூத்தது. தண்ணீர் தானே வேணும், தரேன். சொன்னவர் தன் காரை நெருங்கி டிக்கியை திறந்து பெட்ரோல் நிரம்பிய அந்த 10 லிட்டர் பிளாஸ்டிக் கேனை தூக்கி கொண்டு வந்தார். வாயை திற ஹர்ஷவர்த்தனா, உன் மரண தாகத்துக்கு இதோ விலையுயர்ந்த தண்ணீர், இஷ்டம் போல குடி. சொல்லிக்கொண்டே கேனை கவிழ்த்து தன் மீது பெட்ரோல் பட்டுவிடாமல் அதி ஜாக்கிரதையாய் ஹர்ஷவர்த்தனாவை நனைத்தார்.
பெட்ரோலை கொட்டி தீர்த்த பிறகு காலிக்கேனை அவன் நெஞ்சின் மீது வைத்து ஒரு தீக்குச்சியை உரசி போட்டார். ஹர்ஷவர்த்தனா காய்ந்து கிடந்த ஒரு வைக்கோல் கட்டு மாதிரி உடனே பற்றி கொண்டு சடசடவென எரிய ஆரம்பித்தான். அந்த தகனத்தை ஒரு ரசனையோடு பார்த்து கொண்டே டெலிஃபோன் பூத்துக்குள் நுழைந்து ரிசீவரை எடுத்து டயலில் எண்களை தட்டினார். மறுமுனையில் ரிங் போய் ரிசீவர் எடுக்கப்பட்டு குரல் கேட்டதும் கையில் வைத்திருந்த நாணயத்தை போட்டுவிட்டு மெல்லிய குரலில் கேட்டார், மிஸ்டர் சட்டர்ஜி? ஹோல்டிங். மறுமுனையில் தூக்கம் கலந்த குரல், நான் மெஹ்ரா. அத்தியாயம் 15. சட்டர்ஜி ஆச்சரிய குரலில் கேட்டார், என்ன மிஸ்டர் மெஹ்ரா, இந்த நேரத்துக்கு ஃபோன்? ஒரு மோசமான சம்பவம் நடந்துவிட்டது. என்ன? நீங்கள் உடனே புறப்பட்டு நிஜாமுடின் ஹைவேஸ் ரோட்டில் இருக்கும் சோந்திரா தேவி பார்க்குக்கு பக்கத்தில் உள்ள டெலிஃபோன் பூத்துக்கு வர வேண்டும். என்ன விஷயம்? அரை மணி நேரத்திற்கு முன்னால் நான் என் அலுவலக அறையில் இருந்தபொழுது ஒரு ஃபோன் கால் வந்தது. நிஜாமுடின் ஹைவேஸ் ரோட்டில் ஆர்மி இன்வெஸ்டிகேஷன் பார்க்குக்கு அருகில் இருக்கும் டெலிஃபோன் பூத்திலிருந்து பேசினார். லட்சியா 95 சம்பந்தமாய் உருவாகியுள்ள அந்நிய நாட்டு சதி பற்றி தனக்கு சில விவரங்கள் தெரியும் என்றும் உடனே புறப்பட்டு வரும்படியும் சொன்னான். நான் அவனை என் இருப்பிடத்திற்கு வர சொன்னேன். அதற்கு அவன் டெலிஃபோன் பூத்தை விட்டு வெளியே வந்தால் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று சொன்னான். போலீஸ் படையோடு வரட்டுமா என்று கேட்டேன். அதற்கு அவன், உங்களை நான் ரகசியமாய் பார்த்து சில முக்கியமான விஷயங்களை சொல்ல வேண்டும். உங்களோடு எந்த போலீஸ் ஆபீசரையும் அழைத்து வந்துவிட வேண்டாம் என்று சொன்னான். என் மனசுக்குள் கொஞ்சம் உறுத்தலாய் இருந்தாலும் லட்சியா 95 பற்றிய சதித்திட்ட உண்மைகளை அந்த ஹர்ஷவர்த்தனாவிடமிருந்து தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் புறப்பட்டேன். நான் காரை வேகமாக விரட்டி நிஜாமுடின் ஹைவேஸ் ரோட்டில் உள்ள சோந்திரா தேவி பார்க்குக்கு போய் சேர்ந்தபொழுது 4-5 பேர் டெலிஃபோன் பூத்துக்குள் இருந்த ஒரு இளைஞனை இழுத்து வெளியில் போட்டு பெட்ரோலால் நனைத்து கொண்டிருந்தார்கள். என் காரை பார்த்ததும் அந்த இளைஞனின் உடலுக்கு நெருப்பு வைத்துவிட்டு ஓடிவிட்டார்கள். எரிந்து கொண்டிருந்த இளைஞனை நிச்சயமாய் காப்பாற்ற முடியாது என்று தெரிந்ததினால் அந்த 4 பேரையும் துரத்தி பிடிக்க முயற்சி செய்தேன். முடியவில்லை. மை குட்னஸ், இப்பொழுது எங்கிருந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஹர்ஷவர்த்தனா பேசிய அதே டெலிஃபோன் பூத்திலிருந்து. நீங்கள் அங்கே இருங்கள் மிஸ்டர் மெஹ்ரா, இப்பொழுது வந்து விடுகிறேன். மிஸ்டர் விவேக்கிற்கு தகவல் கொடுத்து விட்டீர்களா? இல்லை, அவருடைய டெலிஃபோன் எண் தெரியவில்லை. நீங்கள் அவருக்கு தகவல் கொடுத்து உடனே அவரையும் அழைத்து கொண்டு ஸ்தலத்துக்கு வந்து விடுங்கள். நீங்கள் ஜாக்கிரதையாய் இருங்கள் மிஸ்டர் மெஹ்ரா. உங்களிடம் துப்பாக்கி இருக்கிறதல்லவா? நான் புறப்படும் அவசரத்தில் துப்பாக்கி எடுத்துக்கொள்ள மறந்துவிட்டேன். ஆனால் டெலிஃபோன் பூத்துக்கு பக்கத்தில் எதிரிகள் என் காரை பார்த்துவிட்டு ஓடும்பொழுது யாரிடமிருந்தோ தவறி விழுந்த துப்பாக்கி இப்பொழுது என்னிடம் இருக்கிறது. ஹர்ஷவர்த்தனாவை சுட்டு கொலை செய்த பின் பெட்ரோலை ஊற்றி எரித்திருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. நானும் மிஸ்டர் விவேக்கும் உடனடியாய் புறப்பட்டு அங்கே வருகிறோம். சட்டர்ஜி ரிசீவரை வைத்துவிட்டு ஓவர் கோட்டை எடுத்து மாட்டிக்கொண்டு மாடிப்படிகள் இறங்கினார். ஹாலுக்கு வந்து மகள் ரிஷிகாவின் அரைக்கதவை தட்டினார். அம்மா ரிஷிகா. என்னப்பா? கேட்டுக்கொண்டே நைட் கவுனில் கதவை திறந்தாள் ரிஷிகா. நான் வெளியே போகிறேன். ஏதாவது டெலிஃபோன் செய்தி வந்தா குறிச்சு வை. கொஞ்ச நேரம் கூட படுக்கலையேப்பா. இல்லைம்மா, விரும்பத்தகாத சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. மெஹ்ரா ஃபோன் பண்ணினார். நான் போயிட்டு வந்து உனக்கு எல்லாவற்றையும் விவரமாக சொல்கிறேன். சட்டர்ஜி புறப்பட்டு போய்விட ரிஷிகா சலித்து கொண்டாள். இந்த உத்தியோகத்திலிருந்து ரிட்டையர் ஆனாதான் அப்பாவுக்கு நிம்மதி. அது வரைக்கும் இந்த அலைச்சல் தான். வெளியே கார் புறப்பட்டு செல்லும் சத்தம் கேட்டது. ரிஷிகா வாசல் கதவை சாத்திக்கொண்டு தன் அறைக்கு போய் தூக்கத்தை தொடர நினைத்த பொழுது ஹாலில் இருந்த டெலிஃபோன் அலறி கூப்பிட்டது. போய் ரிசீவரை எடுத்தாள். ஹலோ. ஹாய் ரிஷி. மறுமுனையில் உற்சாகமாய் ஒரு இளைஞன் குரல். ரிஷிகா பெருமூச்சு விட்டாள். இதோ பார் விஜய், நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற காதல் ஆழமானது தான், ஒத்துக்கிறேன். அதுக்காக ராத்திரி நேரத்தெல்லாம் ஃபோன் பண்ணணுமா? அந்த விஜய் சிரித்தான். எதிர் வீட்டில் இருக்கிறதுனால நீ தூங்கிட்டு இருக்கியா இல்லை முழிச்சிட்டு இருக்கியான்னு என்னால் தெரிஞ்சிக்க முடியாது. உங்கள் அப்பா வெளியே போனதே பார்த்தேன். ஜன்னல் வழியா நீ தெரிஞ்ச ஃபோன் பண்ணிட்டேன். ராத்திரி முழுக்க நீங்கள் தூங்கவே இல்லை போலிருக்கு. நீ முழிச்சிட்டு இருக்கும்பொழுது எனக்கு எப்படி தூக்கம் வரும் ரிஷி? விஜய், இப்படியெல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணுறது சரியில்லை. எங்கள் அப்பா கிட்ட விஷயத்தை நானாக சொல்கிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது அவசியம். சரி சரி, உபதேசத்தை ஆரம்பிச்சிடாத. இந்த விடியற்கால குளிருக்கு சூடாக ஒரு முத்தம் கொடு, தூங்க போயிடுறேன். முத்தம் ஸ்டாக் இல்லை, ஸ்டாக்கை சரி பாரு.
நோ ஸ்டாக். ரிசீவரை வச்சுட்டு போர்வியை போத்துக்குங்க. கனவுல வந்து நீங்கள் கேட்டதே தரேன். கண்டிப்பாக கனவுல வரணும். நான் சொன்னால் கண்டிப்பாக வருவேன். என் கண்ணில் போய் தூங்குமா. அத்தியாயம் 16. சட்டர்ஜி விவேக்கை அழைத்துக்கொண்டு நிஜாமுடின் ஹைவே சுதந்திராதேவி பார்க்குக்கு போய் சேர்ந்தபொழுது நேரம் விடியற் காலை 4:10. காருக்குள் ஒரு அப்பாவி மாதிரி உட்கார்ந்திருந்த மெஹ்ரா சட்டர்ஜியும் விவேக்கையும் பார்வையில் வாங்கியதும் இறங்கி வந்தார். நிஜாமுடின் பீட் போலீஸ் கருகியிருந்த ஹர்ஷவர்த்னா உடல் அருகே பரவி ஃபாரன்சிக் சங்கதிகளை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். விவேக் மெஹ்ராவோடு இணையாக நடந்து ஹர்ஷவர்த்னாவின் உடல் கிடந்த இடத்துக்கு வந்தான். அடுத்த குளிர்காற்றில் சதை ரோமம் கருகிய நாற்றம் உறைந்து போயிருந்தது. தீந்து போன மரக்கட்டை மாதிரி ஹர்ஷவர்த்தனின் உடல் தெரிய விவேக் குனிந்து பார்த்தான். தீ எலும்புகளையும் விட்டு வைக்காமல் பொசுக்கி இருந்தது. கருகிய ரொட்டி போல் முகம். விவேக் பக்கத்தில் நின்றிருந்த மெஹ்ராவிடம் நிமிர்ந்தான். மிஸ்டர் மெஹ்ரா, இறந்து போயிருப்பது ஆர்மி இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஹர்ஷவர்த்தன் தான் என்பது உங்களால் எப்படி உறுதி செய்து கொள்ள முடிந்தது? விவேக்கின் முதல் கேள்வியிலேயே உள்ளுக்குள் நிலை குலைந்து போனாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் மெஹ்ரா சொன்னார். எனக்கு ஃபோன் செய்து பேசியது ஹர்ஷவர்த்தனா. எதிரிகளால் தனக்கு ஆபத்து என்று அவர்தான் சொன்னார். அவர் சொன்னது போலவே நான் இங்கே வந்து சேர்வதற்குள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொலை செய்யப்பட்டது அவராக இருக்கலாம் என்பதுதான் என் யோகம். இறந்து போனது ஹர்ஷவர்த்தன் தானா அல்லது வேறு யாராவதா என்பதை ஆர்மி இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் விசாரித்து ஊர்ஜிதம் செய்து கொள்ளலாம். ஹர்ஷவர்த்தன் உங்களிடம் லட்சியா 95 பற்றி என்ன சொன்னார்? எதுவும் சொல்லவில்லை. நேரில் வாருங்கள், பேசிக்கொள்ளலாம் என்று சொன்னார். போவதற்குள் அவர் கதை முடிந்துவிட்டது. தீ வைத்ததை நீங்கள் பார்த்தீர்களா? ஆமாம், காருக்கும் டெலிஃபோன் பூத்துக்கும் 100 மீட்டர் தூரம் இருந்தபொழுது அந்த காட்சியை நான் பார்த்தேன். டெலிஃபோன் பூத்துக்குள் இருந்து ஒரு இளைஞனை 4-5 பேர் இழுத்து வந்து கிடத்தி பிளாஸ்டிக் கேனை கவிழ்த்து பெட்ரோலை ஊற்றினார்கள். என் கார் வருவதை பார்த்ததும் நெருப்பை வைத்துவிட்டு ஓடிவிட்டார்கள். எதில் வந்திருந்தார்கள்? வேனா பைக்கா? பைக்குகளில். மெஹ்ரா ஒவ்வொரு பொய்யாய் ஜாக்கிரதையா சொல்லிக்கொண்டே வந்தார். சட்டர்ஜி குறுக்கிட்டு கேட்டார். டெலிஃபோன் பூத்துக்கு பக்கத்தில் ஏதோ ரிவால்வர் கண்டெடுத்ததாய் சொன்னீர்களே? ஆமாம், இதோ அந்த ரிவால்வர். விவேக் அந்த ரிவால்வரை வாங்கி பார்த்தான். ஸ்பைரல் மாடல், வெளிநாட்டு தயாரிப்பு என்பது பார்த்த மாத்திரத்திலேயே புரிந்தது. பாய்சன் டிப் புல்லட்ஸ் என்கிற எச்சரிக்கை வாசகம் ரிவால்வரின் மூக்கு நுனியில் தெரிந்தது. விவேக் ரிவால்வரின் வயிற்றை திறந்து பார்த்தான். புல்லட் சேம்பரில் 5 தோட்டாக்கள் மட்டும் புதைந்து போய் தெரிந்தது. ஒரு தோட்டா உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. விவேக் ரிவால்வரை மெஹ்ராவிடம் திருப்பி கொடுத்துவிட்டு சட்டர்ஜியிடம் திரும்பினான். சார், இங்கே எரியுண்டு போனது ஆர்மி இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஹர்ஷவர்த்தன் தானா என்பதை ஊர்ஜிதம் செய்து கொண்ட பின் அவருடைய வீட்டை சோதனையிட வேண்டும். உடன் பணிபுரிபவர்களை விசாரிக்க வேண்டும். சாட்டர்ஜி தோள்களை குலுக்கி பெருமூச்சொன்றை விட்டபடி சொன்னார். மிஸ்டர் விவேக், இந்த ஒரு இரவுக்குள் எத்தனையோ சம்பவங்கள் நடந்துவிட்டன. எல்லாமே எதிர்பார்க்காத சம்பவங்கள். இந்த கேஸில் இப்பொழுது எனக்கு தலையும் புரியவில்லை, வாளும் புரியவில்லை. இந்த கேஸை இனி முடிவுக்கு கொண்டு வருவது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் முயற்சியில் இந்த அரசு உங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்ய காத்திருக்கிறது. மெஹ்ரா போலியாய் உணர்ச்சி கொப்பளிக்கும் குரலில் விவேக்கை ஏறிட்டபடி சொன்னார். மிஸ்டர் விவேக், குற்றவாளிகளை பிடிக்க நீங்கள் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகளில் சிபிஐயும் நானும் கணிசமாய் பங்கேற்போம். இந்த நாட்டின் இராணுவ ரகசியங்கள் பாரத தாயின் கற்புக்கு சமமானது. அது அந்நிய நாட்டு சக்திகளிடம் தாரை வார்க்கப்பட விடக்கூடாது. விவேக் மெல்லிய குரலில் சொன்னான். எனக்கு முதலில் ஹர்ஷவர்த்தனை பற்றிய தகவல்கள் வேண்டும். ஆர்மி இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனால் ஹர்ஷவர்த்தனின் ஜாதகத்தையே எடுத்து கொடுத்து விடுவார்கள். அத்தியாயம் 17. ஆர்மி இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட். சூரியன் கிழக்கு திசையை கீறிக்கொண்டிருந்த காலை 6 மணி. விவேக் ராத்திரி முழுவதும் தூங்காத அந்த களைப்பையும் பொருட்படுத்தாமல் ஆர்மி இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அந்த உயர் அதிகாரிகளிடம் பேசிக்கொண்டிருந்தான். இறந்து போனது ஹர்ஷவர்த்தன் தான் என்பதை அறிய நேருகிற அந்த வினாடி எனக்கு மிகுந்த வருத்தத்தை தருகிறது. இந்த செக்ஷனில் அவர் எத்தனை வருஷமாக வேலை பார்க்கிறார்? 5 வருஷமாய். திருமணம் ஆகவில்லை. ஹர்ஷவர்த்தன் சிபிஐ ஆபீசர் மெஹ்ராவிடம் ஒரு தொடர்பு கொண்டு லட்சியா 95 பற்றி
ஏதோ சொல்ல முயன்றிருக்கிறார். அது என்ன விஷயமாக இருக்கும் என்று உங்களால் யூகம் பண்ண முடிகிறதா? சாரி, தெரியவில்லை. அவருடைய பர்சனல் ஃபைலை நான் பார்க்கலாமா? இதோ. அதிகாரி எழுந்து போய் பீரோ ஒன்றை திறந்து ஃபைலோடு வந்தார். விவேக் அந்த ஃபைலை வாங்கி புரட்டினான். முதல் பக்கத்திலேயே ஹர்ஷவர்த்தனா ஒரு புன்னகையோடு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவுக்கு போஸ் கொடுத்திருந்தான். அதிகாரி சொன்னார், ஹர்ஷவர்த்தனன் வெரி பிரில்லியன்ட் ஸ்பை என்கிற வார்த்தைக்கு பொருத்தமானவன். இதுவரை அவன் 5 முக்கியமான கேஸ்களுக்கு உதவி இருக்கிறான். விவேக் கேட்டான், ஹர்ஷவர்த்தனுடைய மந்த்லி மெடிக்கல் ரிப்போர்ட் எனக்கு வேண்டும். அந்த ஃபைலின் கடைசி பகுதியிலேயே ஹர்ஷவர்த்தனின் மெடிக்கல் ரிப்போர்ட்டும் இருக்கிறது. விவேக் ஃபைலின் கடைசி பக்கத்துக்கு வந்தான். மெடிக்கல் ரிப்போர்ட்களை ஒரு 10 நிமிஷ நேரம் புரட்டி பார்த்துவிட்டு அந்த அதிகாரியிடம் நிமிர்ந்தான். உங்களுடைய இந்த ஆர்மி இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமான ஃபாரன்சிக் லேப் ஒன்று இருப்பதாக கேள்விப்பட்டேன். உண்மையா? ஆமாம், இருக்கிறது. எங்கே? கட்டிடத்தின் உட்பகுதியில். இந்நேரத்துக்கு அங்கே இருப்பார்களா? இருக்க மாட்டார்கள். 10 மணிக்கு மேல் தான் வருவார்கள். ஏன்? என்ன விஷயம்? அங்கே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது. 5 நிமிஷ வேலைதான். வில் யூ ஹெல்ப் மீ? வாங்க போகலாம். அதிகாரி நாற்காலியை தள்ளிக்கொண்டு எழுந்தார். விவேக் பின்தொடர்ந்தான். அத்தியாயம் 18. காலை 10 மணி. சிபிஐ அலுவலகத்தின் பிரதான கட்டிடம். சிகரெட் பைப்பில் புகையிலத்தூளை அடைத்துக் கொண்டிருந்த மெக்ரா கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு எஸ் என்றார். விவேக்கும் சட்டர்ஜியும் உள்ளே நுழைந்தார்கள். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் மிஸ்டர் மெஹ்ரா. அந்த ஹர்ஷவர்த்தன் எரிக்கப்பட்டது சம்பந்தமாய் மேலும் சில கேள்விகளை உங்களிடம் கேட்க வேண்டியிருக்கிறது. வெல்கம். வெல்கம். இருவரும் உட்கார்ந்தார்கள். விவேக் கேட்டான், மிஸ்டர் மெஹ்ரா, ஹர்ஷவர்த்தன் உங்களுக்கு டெலிஃபோன் செய்ததும் உடனே புறப்பட்டு போனீர்கள் இல்லையா? ஆமாம். போய் சேர எவ்வளோ நேரம் ஆயிற்று? அரை மணி நேரம். உங்கள் கார் சோந்திரா தேவி பார்க்கை அடைந்த பொழுது டெலிஃபோன் பூத்துக்குள் இருந்து ஒரு இளைஞனை வெளியே இழுத்து வந்து கீழே கிடத்தி பெட்ரோலை ஊற்றினார்கள் என்று சொன்னீர்கள். விவேக் எதற்காக திடீரென்று வந்து பழைய கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்? உள்ளுக்குள் உஷாரானார் மெஹ்ரா. எந்த காரணத்தை முன்னிட்டும் பதில்களை மாற்றி சொல்லிவிடக்கூடாது. விவேக்கிடம் நிமிர்ந்தார். ஆமாம், நான் காரில் அந்த இடத்தை அடைந்த பொழுது டெலிஃபோன் பூத்துக்குள் இருந்து ஒரு இளைஞனை இழுத்து வந்து வெளியே கிடத்தி பெட்ரோலை ஊற்றி நெருப்பு வைத்தார்கள். அப்பொழுது உங்கள் காருக்கும் சம்பவம் நடந்த இடத்துக்கும் இடையே 100 மீட்டர் தூரம் இருந்தது என்று சொன்னீர்கள். ஆமாம். உங்களை பார்த்ததும் ஹர்ஷவர்த்தனை எரித்தவர்கள் ஓடிவிட்டார்கள், அப்படித்தானே? ஆமாம். நீங்கள் துரத்தி போய் அவர்களோடு சண்டை போட்டீர்களா? இல்லை, துரத்தி பார்த்தேன், பிடிக்க முடியவில்லை. ஹர்ஷவர்த்தனிடம் வருவதற்குள் அவர் உடல் நெருப்புக்கு இரையாகி கறிக்கட்டி ஆகிவிட்டது. மிஸ்டர் மெஹ்ரா, இப்பொழுது நான் கேட்கிற கேள்விக்கு யோசித்து பதில் சொல்லுங்கள். என்ன? நேற்று இரவு உங்களுக்கு இரத்த காயம் ஏதாவது ஏற்பட்டதா? இல்லையே. ஹர்ஷவர்த்தனை சந்திக்க காரில் போகும்பொழுது வழியில் யாரையாவது சந்தித்தீர்களா? இல்லையே. அப்படியானால் நாங்கள் நினைத்தது சரி. பார்த்த விவேக் சொல்லிவிட்டு புன்னகைக்க மெஹ்ரா முகம் மாறினார். என்ன நினைத்தீர்கள்? சொன்னால் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். மெஹ்ரா உள்ளுக்குள் கலகலத்தார். சொல்லுங்கள். விவேக் மெல்லிய குரலில் வார்த்தைகளை நிறுத்தி நிறுத்தி சொன்னான். ஹர்ஷவர்த்தனை ரிவால்வரின் தோட்டாவுக்கு பலியாக்கி பின் உடம்புக்கு பெட்ரோலை ஊற்றி நெருப்பு வைத்து தீத்தது நீங்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தோம். மெஹ்ராவின் முகம் அதிர்ச்சிக்கு போயிற்று. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஹர்ஷவர்த்தனை நான் கொலை செய்தேனா? ஆதாரம்? தடயம்? என்ன தடயம்? விவேக் கையோடு கொண்டு போயிருந்த பிரீஃப் கேஸை திறந்து பாலத்தின் பைக்குள் வைத்திருந்த அந்த வெள்ளை கர்ச்சிப்பை எடுத்து மேஜையின் மேல் போட்டான். அதில் ஆங்காங்கே சில இரத்த புள்ளிகள். மிஸ்டர் மெஹ்ரா, இது என்னுடைய கர்ச்சிப். இதில் நீங்கள் பார்க்கும் ரத்தம் ஹர்ஷவர்த்தன் சிந்திய ரத்தம். ஹர்ஷவர்த்தனின் ரத்தம் என்னுடைய கர்ச்சிக்கு எப்படி வந்தது என்று நீங்கள் யோசிக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே விடை கிடைக்கும். மெஹ்ரா எதுவும் பேச தோன்றாமல் உறைந்து போயிருக்க விவேக் தொடர்ந்தான். நானும் சட்டர்ஜியும் ஹர்ஷவர்த்தன் கொல்லப்பட்ட விஷயத்தை கேள்விப்பட்டு சோந்திரா தேவி பார்க்குக்கு வந்தபொழுது நீங்கள் என்னை அழைத்து போனீர்கள். அப்பொழுது எதேச்சியாய் என் வலது கை விரல்கள் உங்கள் இடது தோள்பட்டை ஜெர்கின் கோட் மேல் பட்டது. கையெல்லாம் பிசுபிசுப்பு. என்ன இது என்று குழம்பி கைவிரல்களை பார்த்தேன். ரத்தம் என்று புரிந்தது.
உங்களிடம் எப்படி இந்த ரத்தம் வந்தது என்று கேட்க நினைத்து மனதுக்குள் உங்கள் மீது ஒரு சந்தேக பொறி தட்டவே வாயை மூடிக்கொண்டேன். என் சந்தேகத்துக்கு காரணம் போன் செய்த ஹர்ஷவர்த்தனை பார்க்க நீங்கள் மட்டும் தனியாக வந்தது. ஹர்ஷவர்த்தனோட மரணத்துக்கு நீங்களே ஏன் காரணமாய் இருக்கக்கூடாது என்று யோசித்ததன் விளைவு ரத்தம் பட்ட என் விரல்களை என் கர்ச்சிப்பால் துடைத்து அந்த கர்ச்சிப்பை பத்திரப்படுத்தி கொண்டேன். அது ஹர்ஷவர்த்தனின் ரத்தம் தானா என்பதை கண்டுபிடிக்க ஆர்சி இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் ஹர்ஷவர்த்தனின் மெடிக்கல் ரிப்போர்ட் ஃபைலை பார்த்தேன். அவருடைய ரத்த குரூப் ஏபி பாசிட்டிவ் என்பது தெரிந்தது. உடனே அங்கிருந்த ஃபாரன்சிக் லேபில் என் கர்ச்சிப்பில் பட்டிருந்த ரத்தத்தை கழுவி பரிசோதனைக்கு உட்படுத்தி எந்த குரூப் என்று பார்த்தேன். ஏபி பாசிட்டிவ். மெஹ்ரா இடிந்து போனார். இப்பொழுது சட்டர்ஜி தொடர்ந்தார். ஹர்ஷவர்த்தனை நீங்கள் துப்பாக்கியில் சுட்டபொழுது அவருடைய ரத்தம் தெரித்து உங்கள் ஜெர்கினில் பட்டிருக்க வேண்டும். தோலினால் ஆன ஜெர்கின் ரத்தத்தை உறிஞ்சாமல் ஈரத்தோடு வைத்திருக்க அந்த ரத்தம் விவேக்கின் கைகளில் பட்டிருக்கிறது. ரத்தம் உங்கள் ஜெர்கின் பட்டிருந்தும் அதை நீங்கள் கவனிக்காமல் போனதுக்கு காரணம் அந்த ஜெர்கின் சிவப்பு நிறத்தில் இருந்ததுதான். நீங்கள் எவ்வளவு புத்திசாலித்தனமாக செயல்பட்டாலும் ஒரு சின்ன விஷயத்தில் ஏமாந்து விட்டீர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சின்ன விஷயத்தில்தான் நியாயமும் தர்மமும் ஒளிந்து கொண்டு இருந்திருக்கிறது. இதோ உங்களை கைது செய்து அழைத்து போவதற்கான ஸ்பெஷல் வாரண்ட் வெளியே ஜீப் காத்திருக்கிறது. புறப்படலாமா மிஸ்டர் மெஹ்ரா? மெஹ்ரா அசையாமல் உட்கார்ந்திருந்தார். விவேக் அவரை பார்த்து சிரித்தான். வெறும் ரத்தம் மட்டும் உங்களை காட்டிக் கொடுக்கவில்லை. மகாபலிபுரத்தில் இருக்கும் உங்கள் கெஸ்ட் ஹவுஸை ஒரு அரை மணி நேரத்திற்கு முன் அதிரடி சோதனைக்கு உட்படுத்தியதில் லட்சா 95 சம்பந்தப்பட்ட நிறைய தஸ்தாவேஜுகள் போலீசாரின் கைகளில் சிக்கியிருக்கின்றன. பங்களாவின் பூமிக்கு கீழே இருந்த நிலவரையில் பொருத்தப்பட்டிருந்த வயர்லெஸ் சாதனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. எல்லாவற்றுக்கும் மேலாய் லட்சா 95 சூட்சமங்கள் அடங்கிய கம்ப்யூட்டர் பிளாப்பி உங்கள் பேங்க் லாக்கரிலிருந்து எடுக்கப்பட்டு பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு போய்விட்டது. விவேக் சொல்ல சொல்ல நொறுங்கினார் மெஹ்ரா. அத்தியாயம் 19. ஹோட்டல் அறை. ரூபலா தன் பெரிய கண்களில் ஏராளமான வியப்பை காட்டினாள். அப்படின்னா அந்த லட்சா 95 சதி வேலைக்கு சிபிஐ ஆஃபீஸர் மெஹ்ரா தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டா? விவேக் தலையாட்டினான். என்று. பூனை மாதிரி இருந்துக்கிட்டு என்ன வேலை பண்ணியிருக்கார்? இந்த பாரத நாட்டில் இது மாதிரியான திருட்டு பூனைகள் நிறைய இருக்கு. அரசியல், ஆன்மீகம், விஞ்ஞானம், விளையாட்டு இப்படி எல்லா துறையிலுமே இருக்கிற பூனைகளை ஒழிச்சு கட்டினாதான் இந்த தேசம் உருப்படும். ஆனால் இந்த பூனைகளை ஒழிக்க முடியாது. காரணம் நம்ம நாட்டு சட்டம். அந்த பூனைகளுக்கு இருக்கிற செல்வாக்கு இதுவரைக்கும் நம் நாட்டில் ஊழல் செய்த எந்த அரசியல்வாதியாவது, மந்திரியாவது, உயர் அதிகாரியாவது கோர்ட்டால் தண்டிக்கப்பட்டது உண்டா? கிடையாது. இதே மெஹ்ரா இன்னும் 5 வருஷம் கழித்து கோர்ட்டால் நிரபராதின்னு நிரூபிக்கப்பட்டு வெளியே வருவார். மக்களும் இதை கண்டுகொள்ள மாட்டார்கள். ரூபலா குறுக்கிட்டாள். ஆனா ஒருத்தன் கண்டுக்குவான். யாரு? ரூபலா மேலே கையை காட்டினாள். என்ன நண்பர்களே, கதையை கேட்டிங்களா? இந்த கதை இதோட முடிஞ்சிருச்சு. இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கதையில் நான் கண்டுபிடிக்கவே இல்லை யார் உண்மையான குற்றவாளியாக இருப்பாங்கன்னு. எனக்கே கடைசி அத்தியாயத்தில் தான் தெரிஞ்சிச்சு மெஹ்ரா தான் குற்றவாளின்னு. அது மாதிரி உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சா, இல்லை நீங்கள் யாரையாவது கெஸ் பண்ணியிருந்தீங்களா, இல்லை யாரை கெஸ் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.